வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னா, பாய்ஸ் அண்ட் பைக் இந்த டாபிக் தான் நம்ம விவாதிக்க இருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டா ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பையன் கேடிஎம் பைக் வாங்குறாப்புல, கூட வந்து அவங்களோட அத்தை நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த நகையும் அவங்க போட்டுக்கல. ஒரு ஒரு சராசரியாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து காசை எண்ணி அந்த கேடிஎம் பைக் வாங்குற மாதிரியான ஒரு ரீல்ஸ். அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எதுக்கு இந்த பையனுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்லியான பைக்கு, இந்த பைக்கை வாங்கிட்டு போய் அவங்க ரோட்ல ஆக்சிடென்ட் தான் ஆக போறாங்க, வேகமா ஓட்டி ராஷ் டிரைவிங் பண்ணி ஆக்சிடென்ட் தான் பண்ணிக்க போறாங்க, எதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை பயங்கரமா அந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த பையன் கிட்ட வந்து போய் இன்டர்வியூலாம் எடுத்து, அவர் தன்னுடைய சொந்த உழைப்புல நான் பைக் வாங்கினேன், அது வந்து என்னோட அத்தை ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்கள பக்கத்துல வச்சு நான் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன், அது என் காசுல வாங்கின பைக் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேச, அவங்க அம்மா அவருக்கு ஆதரவாக பேச, இப்படி நிறைய நடந்தது. உடனே சமூக வலைதளங்கள்ல நம்ம எல்லாத்தையும் ரொம்ப குவிக்கா ஜட்ஜ் பண்ணிடுறோம், என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமலே நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிடறோம், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி ஜட்ஜ் பண்றது தப்பு அப்படின்னு இன்னொரு தரப்பும் பேசுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த விவகாரத்துல இப்படி ஆதரவாகவும் எதிராகவும் தங்களுடைய கருத்தையே மாற்றிக்கிற நிலைமை, இப்படி பல விஷயங்கள் நடந்தது. பட் ஜென்ரலா இந்த பைக் வாங்குறது, இந்த ரீல்ஸ் அப்படின்றது இந்த பையன் மட்டும் பண்ணல, தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒண்ணுதான், எல்லாருமே பாக்குற ஒண்ணுதான். இதுக்குள்ள இருக்கக்கூடிய பல முக்கியமான அம்சங்களை தான் இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய தோழர் திரு வில்லவன் ராமதாஸ் கூட தான். வணக்கம். வணக்கம். கேடிஎம் பைக், பாய்ஸ் அண்ட் பைக் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு பசங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான பாத்திரம் வந்து பைக் வந்து வகிக்குது அப்படின்றது ஒரு பரவலான கருத்து. ஒருவேளை வந்து அது உருவாக்கப்பட்ட கருத்தா கூட இருக்கலாம். பட் பைக்ன்றது ஒரு எமோஷன். பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது பைக் தான். பசங்களோட ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பையனுடைய ஒரு லட்சியம் அப்படின்றது பைக் வாங்குறது தான். அவனுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பைக் தான், அவனோட லவ் பைக் தான் அப்படின்னு சொல்லி பொல்லாதவன் படமே கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனா தான் அந்த படமே இருக்கும். அந்த பல்சர் பைக்குக்கும் தனுஷ்க்கும் இருக்கிற லவ், பைக் எப்படி தனுஷை சூஸ் பண்ணுச்சு அப்படின்ற அளவுல அந்த படத்துல காட்சிகள்லாம் வைக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதும் பேசுறதும், பைக் ரைட் போறது அப்படின்றது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த விஷயத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய பார்வை அப்படின்றது என்ன? எனக்கு இந்த விமர்சனங்கள் வந்துச்சு இல்லையா, அதுல அதை ஒட்டு மொத்தமா தகவல் தெரியாம பேசுறாங்க, ஓவர் ரியாக்ட் பண்றாங்கிற பாயிண்ட்டை நான் ஏத்துக்கல. இது அதாவது ஏன் திட்டினீங்க அப்படின்ற அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கல. 19 வயசு பையன் ஒரு சூப்பர் பைக்கை வாங்குறான் அப்படின்னு சொன்னால் அது நாம கட்டாயமா விமர்சனம் பண்ண வேண்டியதுதான். பணக்கார பையன், ஏழை பையன், அந்த 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 பார்ஷியாலிட்டியே கிடையாது. 19 வயது ஒரு ஹை ஸ்பீட் பைக்கை, டியூக் மாதிரி ஒரு 160 cc இருக்கிற வேகமா போறதுக்காகவே உருவாக்கப்பட்ட பைக்கை ஒருத்தன் வாங்குறான்னு சொன்னா அது விமர்சனம் செய்யப்பட வேண்டியது. அதை உழைச்சு வாங்குறாங்க, உழைக்காம வாங்குறாங்க, சொத்தை வித்து வாங்குறாங்க, என்ன கிரைட்டீரியால வாங்கினாலும் அதை அனுமதிக்கிற பெற்றோர்கள் விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள். சிம்பிள். ஏழைங்க பைக் வாங்கக்கூடாதா, இந்த பேச்சே கிடையாது. ஏன்னா டீனேஜுங்கிறது அந்த 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 வயது இருக்கு இல்லையா, 18-19 வயசெல்லாம் சரியான முடிவெடுக்க முடியாத, உணர்வுபூர்வமா செலுத்தப்படுற, தர்க்கபூர்வமா யோசிக்கிற திறன் குறைவா இருக்கிற ஒரு ஏஜ். அது வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அடல்ட்டுக்கான ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் இருக்கும், அடல்ட்டுக்கான எதிர்காலத்தை கணிக்கிற அந்த திறன் இருக்காது அவங்களுக்கு. இந்த சமயத்தில் இதோட பர்பஸ் என்ன? ஒரு 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 ஹைஸ் ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு பைக்கோட பர்பஸ் ரெண்டே தான். ரீல்ஸ் போடுறது, வேகமாக போகிறது. இதை தவிர அந்த பைக்குனால ஒரு ஒரு காரியம் நடக்கும்னு யாராவது சொல்லுங்க. இதை தவிர்த்து அந்த பைக்குனால கிடைக்க போகிற பலன்கிறது என்ன? அண்ட் அவங்க சொன்னதில் பாதிக்கு மேலே உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வீட்டில் சொன்ன ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, பாதிக்கு மேலே உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னாங்க? அவங்க அம்மா சொன்னது, என் பையனோட வேலை, நான் பணம் கொடுத்தேன், என் தம்பி பணம் கொடுத்தான், அவங்க அத்தை தனியாக சொல்கிறாங்க நான் கொஞ்சம் பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இந்த பையனை நியாயப்படுத்துறதுக்காக பையனுடைய உழைப்புங்கிற ஒன்று சேர்க்குறாங்க. மற்றபடி என்னோட அசம்ஷன் மேபி தப்பாகவும் இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு உழைச்சு 2,60,000 ரூபா அந்த அவங்க கட்டின பணம், அதில் ஒரு 4 பங்கு இந்த பையன் போட்டானே வச்சுக்கோங்க, ஒரு 60,000 ரூபா. 60,000 ரூபாயை உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு பையன் இந்த இடத்துல கொட்டுறதுக்கான வாய்ப்பு குறைவு. சரி, அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் பையனுக்கே கொடுத்துடலாம். அப்படியே இருந்தாலும் கூட 19 இயர்ஸுங்கிறது, அந்த பையன் 19 வயசு.
உடனே கண்டுபிடிச்சானுங்க. குருவோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறத கண்டுபிடிச்சானுங்க. உடனே வன்னியர் சங்கத்து ஆட்கள்லாம் வந்து டப்புன்னு களத்தில் குதிச்சாங்க பையனை ப்ரொடெக்ட் பண்ணலான்னு. முதல்ல கமெண்ட்டை வந்து அந்த குரூப் வேறு மாதிரி நினச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வன்னியர் பையன் தெரிஞ்ச உடனே குருவை ஃபோட்டோவோட பார்த்த உடனே குதிச்சிட்டாங்க களத்தில். அந்த பையன் மாதம் 20,000 30,000 சம்பாதிக்கிறான், டிராக்டர் ஓட்டி, வயசு என்ன 19. இப்போ தான் LLR எடுத்திருக்காரு. இப்போ தான் LLR எடுத்திருக்கேன்னு தான் அந்த பையன் சொல்கிறார். நாங்கள் உழைச்சோம். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அது ஹை ஸ்பீடு பைக்குன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இப்போ காலேஜ் 3rd இயர் படிக்கிற ஒரு பையனுக்கு 2,60,000 பணத்தை கொடுத்துருக்கு. அவர் 3rd இயர் படிக்கிறார். 3rd இயர் பாலிடெக்னிக் 3rd இயர். 3rd இயர் படிக்கிற பையனுக்கு உடனே அந்த இந்த குரூப் வந்து 20,000 30,000 எங்க அரியலூர்ல 20,000 30,000 அரியலூர்ல சம்பாதிக்க முடியுது ஒரு பையன் பார்ட் டைமா காலேஜ் போயிட்டு. இந்த ஃபேக்டை நம்மள நம்ப சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, அடம் பிடிச்சி தான் வாங்கியிருக்கணும். ஸோ சிம்பிள். ஒருவேளை அடம் பிடிக்காம நீங்க 2,60,000 பைக் வாங்கி கொடுக்குறீங்கன்னா நீங்க குட்டிச்சவரா போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்ச மாதிரி அது. ஏன்னா அது அந்த பைக் வெறும் ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு லேப்டாப்போ அந்த மாதிரியான ஒன்றும் இல்லை. ஒன்று யூஸ் ஆகும் அல்லது தண்டமா போகுங்கிற மாதிரியானது அல்ல. இது ஒரு கொலைக்கருவி. கொலைக்கருவின்றது நான் டியூக் பைக்கை மாதிரி ஹை ஸ்பீடு பைக்குகளை நான் அப்படி தான் சொல்லுவேன். தோராயமாக வருஷத்துக்கு 75,000 பேர் இந்த மாதிரியான 2 வீலர் ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க. இவனுங்க மட்டும் போகிறதில்ல, ரோட்டில் போகிறவங்களையும் கொள்ளையில் நிறுத்திட்டு தள்ளி விட்டு தான் போகிறாங்க. அதோடவும் சாவு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஆசீர்வாதம். செத்து தொலைஞ்சா பிரச்சனை இல்லை. மாச கணக்கில் எந்திரிக்க முடியாம ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இழுத்து பின்னாடி கொண்டு போயிட்டு 5 வருஷம் 6 வருஷம் பின்னாடி போன குடும்பங்கள்லாம் உண்டு. யாருன்னே தெரியாத ஒருத்தனோட ஓவர் ஸ்பீடிங்னால. வேற என்ன செய்வீங்க? அந்த ஏஜ் வந்து ஸ்பீடுக்கான பிளைண்ட்னஸ் அந்த இதில் வந்துடும். அந்த பைக்ல அந்த எக்ஸைட்மெண்ட்ல வந்துடும். ஏன் பைக் வாங்குறாங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கா? இல்லை. பிரச்சனை அது ஒரு வேலிடேஷனுக்கான ஒரு கருவி. வேலிடேஷன் யார்கிட்ட காட்டணும்? கூட இருக்கிற மற்ற பசங்கள்கிட்ட காட்டணும். மற்ற பசங்கள்ட்ட எப்படி காட்ட முடியும்? பொறுப்பா பைக்ல டியூஷன் போயிட்டு வரவனுக்கா காட்ட முடியும்? ஓவர் ஸ்பீடிங் தான். அண்ட் வேலிடேஷன் த்ரூ சோஷியல் மீடியா, ரீல்ஸ். நாம ஜெயிச்சிட்டோம் மாறா, என்ன ஜெயிச்சிட்டோம் வீட்டுல இது பண்ணி வாங்கிட்டு இருக்கா? இவர் மட்டும் இல்ல, அந்த பையனை சொல்லல, மொத்தமா இந்த ரீல் ரொம்ப ஒரு ஃபேமஸ் ரீல். இது வந்து ஏறக்குறைய அதுவும் எப்படி இருக்குன்னா, அந்த ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா, அக்கௌண்ட் எல்லாம் பணத்தை மாற்ற மாட்டாங்க, சில்லறையா தான் எண்ணுவாங்க. மொத்தமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்திருக்குன்றது அது பின்னாடி இருக்கும். நீங்க மோஸ்டா அந்த ரீல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும்னா, அம்மாவோ அப்பாவோ யாரோ கூட இருப்பாங்க. அவங்க வந்து காசை எண்ணி வைப்பாங்க. மொத்தமா எண்ணி 10 ரூபாவா இருக்கும், 100 ரூபாவா இருக்கும். அக்கௌண்ட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்ப அது ரீல்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா எண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பைக் வரும். அப்பதான் ஜெயிச்சிட்டோம் மாறா அது வந்து ஆக்சுவலி வரும். ஸோ அந்த ரீல்ஸ்ன்றது இந்த பையன் மட்டும் இல்ல, இவரு ஜெயிச்சிட்டோம் மாறா போடாதான்னு தெரியல. பட் பெரும்பான்மையா நிறைய பேர் இதை போட்டிருக்கிறதுலாம் பார்க்க முடியுது. பைக்கை வந்து ஒரு வெற்றியாக பார்க்கிறாங்க. அதுலயே முன்ன பின்ன நிறைய இருக்கு. காய்கறி சந்தையில காய்கறி விற்கிற அம்மா, ஹாலோ பிளாக் கம்பெனி ஓனர். நாங்க அவங்க அத்தைய ட்விட்டர் போஸ்ட்ல எல்லாம் பார்த்தா அவங்க இல்ல கூலி வேலைக்கு போறேங்கிறாங்க அவங்க அந்த அத்தை. சரி, ஓகே. பட் பிரச்சனை என்னன்னா, நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு எதை ஒன்றும் வாங்கி கொடுத்து ஸ்பாயில் பண்றது உங்களோட விருப்பம். ஏன் அதை மறுக்கிற அளவுக்கு அறிவோட இல்லை? முதல் பிரச்சனை. ஹை ஸ்பீடு பைக்குன்னு தெரியாது, அதை நான் நம்பவே போறது இல்லை. நிச்சயமா நான் நம்ப மாட்டேன். மெதுவா போன்னு சொல்லுங்கன்னா, அந்த பைக் வாங்கிட்டு எப்படி மெதுவா போவான்? இன்னும் நூனாவாது மெதுவா போறதுக்கு. இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளா, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படாத எலக்ட்ரிக் வெஹிக்கிளா, அது வேகமா போறதுக்கான ஒரு வண்டி தான். இது என்ன ஆகும்னு சொன்னா, 3rd இயர் படிக்கும் போது ஒரு பையனுக்கு, நான் என் பொண்ணு பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல சேர்த்து, சின்ன ஸ்கூல், எங்க ஏரியாவில் ரொம்ப பக்கமா போயிட்டு வர ஸ்கூல். அந்த கோவிட் டைம் முடிஞ்சு அப்போ போகமாட்டேன்னு கொஞ்சம் ஏதாவது தகராறு போயிட்டு வந்ததுன்னா ஏதாவது இது கொடுப்போம், வாங்கி கொடுப்போம். டீச்சர் மறுநாள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்காதீங்க, மற்ற பசங்க ஆசைப்படுறாங்க. எவ்வளவு? 20 ரூபா பொருள். அது ஏதோ கீச்சைன்ல ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி ஒண்ணு. ஸோ ஒரு குழந்தை ஒரு 20 ரூபா பொருளை கொண்டு வருதுன்னா, இன்னொரு குழந்தை எல்கேஜி படிக்கிற இன்னொரு குழந்தை வந்து ஆசைப்படுது. இதுதான் நிலைமை. 3rd இயர் படிக்கிற பையன் இந்த பைக் வச்சுட்டு என்ன வீட்டில் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு போக போறாரு, அதை கொண்டு போக போறாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். மற்றவன் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இந்த ஏஜ்ல அது வந்து ஒரு நாம கடந்த 20-25 வருஷமா எஸ்பெஷல் அந்த ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் வளர்க்கறதுல ஒரு ரொம்ப பெரிய தப்பை என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய எல்லா போதாமைகளையும் தன்னுடைய எல்லா குறைபாடுகளையும் குழந்தைகள் வளர்ப்புல வந்து காட்ட ஆரம்பிச்சது. எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ அது என் குழந்தை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு சின்ன பார்ட். அது என்னால என் குழந்தைக்கு போதிய கவனம் கொடுக்க முடியல, அது ஒரு போதாமை. அந்த போதாமையை நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்து நான் காம்பன்சேட் பண்றேன். நான்
எங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை, கணவன் மனைவி உறவு நல்லா இல்லை, குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் சண்டை போடுறேன், அது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஸோ நான் குழந்தைக்கு ஓவர் ஃபிட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்க தெரியல. மேபி அல்கஹாலிசம் ஒரு அப்பாவுக்கு சொல்லலாம், இல்லை அம்மாவுக்கு வேற ஒரு இஷ்யூ சொல்லலாம், சோஷியல் மீடியா அடிக்ஷன் அதை கூட கணக்கில் எடுத்துக்கலாம். ஒரு அம்மா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் முழுக்க என்கேஜ் ஆகுறாங்க, அது ஒரு சத்தியமாக அது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அதை ஈடுகட்டுறதுக்கு என்ன செய்யுது, பையனுக்கு ஒரு டிவைஸை கொடுக்குறது. குழந்தை பேபி சிட்டர் யார் இப்போ? ஃபோன் தான். ஸோ இப்படி எல்லா சைட்லையும் டேமேஜ் பண்ண ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது அடோலசன்ஸுக்கு வந்து ஒரு அவசியமான ஒரு தேவை. வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோம்னு அவங்களுக்கு சின்னதாக தோணணும். அந்த அச்சீவ்மெண்ட் தோன்றது என்னவா இருக்கும்? ஒரு சைக்கிள் வாங்குறது, ஒரு ட்ரெஸ் ஒரு புது ட்ரெஸ்ஸு கிடைக்கிறது, அல்லது அவங்க தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஏதோ ஒன்று சாதிக்கிறது. இது எல்லாமே சின்னதாக கிடைக்கும் போது, அவங்க உழைச்சி கிடைக்கும் போது அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கான தேவை ஈடுகட்டப்படும், வந்துடும். ஏதோ ஒன்று அப்பப்போ கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும். சில சமயங்களில் நீங்கள் பெரும்பாலான விஷயங்களுக்கு காத்திருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவைகளை கூட காத்திருந்து பெறுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த எக்ஸைட்மெண்ட் நீடு வந்து முழுமையடையும். இவர்களுக்கு அப்படி காத்திருக்க வேண்டிய தேவையே இருக்கிறது இல்லை. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஏஜ், அதாவது அவர்கள் அந்த ஒரு கனவு கண்டு சைக்கிள் வாங்க வேண்டிய தேவை லோயர் மிடில் கிளாஸ் குழந்தைகளுக்கே கிடையாது. நீங்க 7 வயசு குழந்தைக்கு 7 வயசுக்கான சைக்கிள் இருக்கு. அது பிரச்சனையா? கட்டாயமா பிரச்சனை. அவங்க காத்திருந்து பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா, நானே குழந்தைலாம் பிறக்குது, நான் கல்யாணம் பண்ண குழந்தைலாம் பிறக்குது அப்படின்னா, நான் வெயிட் பண்ணதுக்கு, நான் சைக்கிள் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு டைம் ஆச்சு. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போக சைக்கிள் தேவைப்படுச்சு, அப்பதான் நான் சைக்கிள் வாங்கினேன். எங்க வீட்டுல எல்லாருமே 6th ஸ்டாண்டர்ட் போகும்போது தான் எங்க வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இப்ப நான் அந்த மாதிரிலாம் எனக்கு இப்ப ஆப்ஷனும் இருக்கு. சைக்கிள்ன்றது ஒரு கத்துக்கிறதுக்கு ஒண்ணு வேணும், டப்புன்னு வாங்கி தான் கொடுக்கணும். அது எப்படி தப்பா ஆக முடியும்? கூடுமானவரை அதை லேட் பண்ணி அவர்களை காத்திருக்க வச்சு கொடுக்கறது. அதற்கு மேல ஒரு 13-14 வயசுக்கு மேல அவங்களா ஒரு உழைப்பை செலுத்தி ஒரு விஷயத்தை அடையணும். ஸ்போர்ட்ஸ்ல அது நடக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யலாம். பட் இங்க என்ன பண்றாங்கன்னா, பெரும்பாலானவர்கள் தன்னை வந்து மற்றவர்களோட பேரண்ட்ஸுக்கு ஒரு வேலிடேஷன் குழந்தைகளை வளர்ப்பதில் தேவைப்படுது. அது ஒரு பிரச்சனை. மற்ற எல்லாம் செஞ்சுட்டாங்க, நான் செய்யல. ஸ்கூலை சேர்க்கறதுல இருந்து, அவங்களுக்கு வாங்கி தர்றதுல இருந்து, ஒரு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. 5000-10,000 சர்வசாதாரணமா குழந்தையோட பிறந்த நாளுக்கு செலவு பண்றதெல்லாம் பார்க்கும்போது, ஆனா 5000-10,000 ரொம்ப கம்மின்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீங்க அதிகமா திணிக்க அவங்களுக்கு அதனால ஒரு பரவசமே கிடைக்காது. அப்ப அந்த பரவசத்தை தேடி வேற ஒண்ணு செய்ய வேண்டியிருக்கு. ஹை ரிஸ்க் பிஹேவியர் எங்க வருதுன்னு சொன்னா, இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பிஹேவியர் குழந்தைகள் எடுப்பாங்க. அந்த ஹை ரிஸ்க் பிஹேவியருங்கிறது 2 விதமா, பாசிட்டிவ் ஹை ரிஸ்க் பிஹேவியர் அல்லது நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவ்னா எந்த ரிட்டனும் கிடைக்காம தற்காலிக பரவசத்துக்காக ஒரு அதீதமா உயிரை பணைய வைக்கிறது அல்லது தன்னுடைய பணத்தை செலவு பண்றது, இதெல்லாம் நெகட்டிவ் ஹை ரிஸ்க் பிஹேவியர். பாசிட்டிவ் ஹை ரிஸ்க் பிஹேவியர்னா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணி அதற்கு ஒரு 2 மணி நேரத்தை, ஒரு நாளைக்கு 2-2.5 மணி நேரம் செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் கிடைக்காம போகலாம். நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல எதையுமே பெற முடியாமல் உங்களுக்கு அந்த முழுமையான இன்வெஸ்ட்மெண்ட் வீணா போகும். வெளியில போறது, அந்த பணத்தை ரிட்டர்ன் வரும்னு தெரியாம பண்றது. ஆனா அது உங்களுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நான் ஏன் அதை ஹை ரிஸ்க் பிஹேவியர்னு சொல்றேன்னா, அதுல பிசிக்கலா உங்களுக்கு கைகால் உடையறதுக்கான வாய்ப்பு உண்டு, உங்களோட நேரம் போகும், நீங்க படிப்புல கொஞ்சம் பின்தங்கலாம், இந்த பிரச்சனை எல்லாம் உண்டு. அதற்கு ஒரு விலையை நம்ம கொடுக்கணும். கிடைக்கிற ரிட்டர்ன் கிடைக்காமலே போகலாம். நீங்க நல்லா விளையாண்டு உங்க டீம்மேட் நல்லா விளையாடலன்னு போகலாம், அல்லது இந்தியாவில் இருக்க பாலிடிக்ஸ்னால போகலாம். பட் இது உங்களை ஸ்பாயில் பண்ணாது. உங்களை மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா மூலதனத்தை போட்டு அதை வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி அவங்கள ஆட வைக்க போறது இல்லை. இது மாதிரி நிறைய இருக்கும். நீங்க சொல்லும்போது, இப்போ என்னோட இதுல இருந்து பார்க்கும்போது, நீங்க எப்பயுமே சொல்லும்போது ஒரு ஸ்போர்ட்ல நீங்க உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறது, அதாவது நீங்க பர்சனலா அதுல போய் ஒரு உழைப்பு போடுற ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்றத சொல்றீங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத எப்பயுமே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அது பாசிட்டிவா, அது எப்படி பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்றதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, நான் ஸ்கூல்ல வந்து வாலிபால் டீம்லலாம் இருந்திருக்கேன், காலேஜ்ல டான்ஸ் டீம்ல இருந்தேன். ஸோ அதோட பாசிட்டிவ் இம்பாக்ட் எனக்கு என்ன அப்படின்னா, நான் பெரிய டான்ஸர்லாம் ஆகல, டான்ஸ் ஓரளவுக்கு ஆடுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். பட் அந்த டீம்ல இருந்தது வந்து என்னை வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு, மற்ற எல்லா இடத்துலையும் என்னை வந்து ஒரு அகாமடேட்டிவ் என்ன ஆக்குனதுக்கு அது ஒரு முக்கியமான ரோல். ஏன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன் சின்ன வயசுல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். பட் அந்த டீம்ல போகும்போது நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 11 பேர் இருப்போம், 11 பேர் ஒரு மாதிரி இருப்பான். ஒருத்தன் கோவப்படுவான், ஒருத்தன் நார்மலா இருப்பான், ஒருத்தன் பேச மாட்டான், இப்படி இருக்கும். நான் அவங்களோட பொறுத்துக்கிட்டேன். ஆக்சுவலா பொறுத்து அந்த காலேஜ் டீம்ல ஃபுல்லா இருந்தேன். அப்புறம் நான் வெளியே வரும்போது நான் எல்லாரும் கூட என்னால் பொறுத்துக்க முடிஞ்சது.
லைஃப்ல வந்து யார் கூட வேணா என்னால இருக்க முடியும்ன்றத வந்து எனக்கு அந்த டீம்ல இருந்து தான் கத்து கொடுத்து. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதுல உங்களுடைய அது வந்து நீங்க விரும்பாட்டியும் உங்களுக்கு அதெல்லாம் கத்து தரும். நீங்க சொல்லும் போது ரொம்ப ரெசனேட் ஆச்சு எனக்கு. எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது, அல்லது பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ரொம்ப அது ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வந்துன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் சீக்கிரம் தான் முடியாது, ஒதுங்குற மாதிரி இருக்கும். பட் படிக்கிறதுக்குங்கிறத சூஸ் பண்ணோம். எந்த ரிட்டர்னும் கிடையாது, செலவு பண்ண தான் அதிகம். நாங்கள் திருப்பூரில் வேலை பார்க்குற வரை பிளாக் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கேட்டாங்க, ஒரு கட்டுரை எழுத எவ்வளோ நேரம் ஆகும்? எழுதுறதுக்கு மட்டும் ஒரு 7லேருந்து 10 மணி நேரம் ஆகும் எனக்கு. நான் ஸ்லோவாக டைப் பண்ணுவேன். வாரத்துக்கு ஒன்று அப்போ எழுதிட்டு இருந்தேன். 10 மணி நேரத்தை எந்த ரிட்டனும் இல்லாத ஒரு வேலைக்கு செலவு பண்ணுறியான்னு கேட்டாங்க. ஆமாம், நம்பவே முடியல அவங்களால. ஏன்னா திருப்பூர் பேக்ரவுண்டு, அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி பின்புலத்துலேருந்து வந்திருக்காங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் அதன் பிறகு ஒரு 30 வயசுக்கு பிறகு இந்த வேலை வந்து சிக்கலாகும் போது எனக்கு அடுத்தடுத்த விஷயங்களை அல்லது பார்க்குற எந்த வேலையிலையுமே எனக்கு அந்த 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 வாசிக்கிற எழுதுகிற பழக்கங்கிறது இருக்கு இல்லையா, அது பல விதங்களில் வந்து உதவி செஞ்சு. இன்ஃபேக்ட் அடுத்த 15 வருஷத்தை நான் வந்து சிக்கல் இல்லாமல் என்னை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு அதான் உதவியாக இருந்துச்சு. ஏன்னா ஆல் ஆஃப் சடன் எனக்கு அந்த அலர்ஜி ஆகுது, ஒரு நாளைக்கு 500-600 தும்மல் வருது. இந்த கண்டிஷனில் எங்கே கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குது, அது பெங்களூரில். நான் வேலை பார்த்தது ஷிஃபான், அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி. ரொம்ப மைக்ரோ டஸ்ட் எல்லாம் இருக்கும், நரக வேதனை, தும்மல் நான் ஸ்டாப்பாக நைட்டு தும்முற மாதிரி இருக்கும். அதுக்கு ஸ்டெராய்டை எடுத்து தான் காலம் ஓடிச்சுன்னு வச்சுங்க. ஸோ அதை விட்டுட்டு வரும்போது அடுத்த கரியரை எடுத்துக்கிறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருந்துச்சு. இது ஒரு 20-25 வருஷத்துக்கு எந்த பலனும் தராத, திருப்திங்கிறத தவிர வேற எதையும் தராத ஒரு பழக்கம். ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றோம், அந்த பாசிட்டிவ் ஹை ரிஸ்க். ஸோ அன்னைக்கு திருப்பூர் கணக்குல 10 மணி நேரத்தை வாரம் இதுல செலவு பண்ணாம நீங்க வேற ஏதோ ஒன்றுல செலவு பண்ணியிருந்தா அன்னைக்கு ஒரு ரிட்டர்ன் வந்திருக்கும், ஒரு சேஃபான ஒன்று வந்திருக்கலாம். பட் அந்த முதலீடு என்ன கீழே தள்ளி விடல, வழி நடத்திருக்கு, சப்போர்ட்டிவா இருந்திருக்கு, எல்லா வகையில ஏதோ ஒரு உதவியா இருந்திருக்கு. அண்ட் நான் இன்ஃபேக்ட் டெம்பரரி ப்ளஷரும் எனக்கு இருந்தது, படிக்கிறதுனால எழுதுறதுனால தற்காலிகமான ப்ளஷரும் எனக்கு இருந்தது. ஓகே ஃபைன், இதை எடுத்துக்கலாம் நீங்க. அல்லது ஒரு கரியரை சூஸ் பண்றீங்க, ஏதோ ஒன்று ஒரு நம்பிக்கையில நீங்க ஏதோ ஒரு படிப்பு எடுக்கிறீங்க, என்ஜினியரிங் போறோம், என்ஜினியரிங் எனக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் அந்த படிப்பை வந்து அதற்கான நியாயத்தை கொடுத்து நீங்க முடிச்சுட்டு வெளியில வந்து வேற கரியர் போனாலும் கூட அந்த லாஸ் அத்தோட போயிடும், அல்லது அது ஏதோ ஒரு சமயத்துல உங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு உதவலாம். பைக்கை மாதிரி அது ஆகாது. பட் இந்த பிரச்சனை உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த பைக் ஒரு திருப்தியை தரலாம். அதன் பிறகு என்ன பண்ணுவோம், அந்த கண்டிஷனிங் இருக்கும். ஸோ இன்னொரு பைக்கை மாத்தினாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மாற்றுவோம். இதை மாற்றணும், அதை மாற்றணும், பைக்கை மாத்துறதுல இருக்கும், டெவலப் பண்ணிட்டே இருக்கணும் அந்த பைக்கை. ஸோ அந்த வேலிடேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்கணும்னு சொன்னா அகைன் அடுத்த வேலிடேஷனுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லை எங்கேயா எடுத்துட்டு லடாக் போறேன், லடாக்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லு, இந்த மாதிரி வந்து கண்ட இடத்துக்கு சுத்துறது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒருத்தர் லடாக் போயிட்டாரு. அப்புறம் பைக்ல போக ஆரம்பிச்சாங்க, நடந்து போக ஆரம்பிச்சாங்க, டிவிஎஸ் எக்ஸ்எல்ல போக ஆரம்பிச்சாங்க, சைக்கிள்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பைக்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் காப்பி கேட்டு தான். ஏதாவது இந்த நடவடிக்கைகள்ல ஏதாவது ஒரு நாவல்ட்டி இருக்கான்னு புதுசா, நாவல்ட்டினா நேர்மையா இல்ல புதுமையா, புதுசா ஒண்ணு இது வரைக்கும் இல்லாத ஒரு கண்டுபிடிப்பு அதுல இருந்து தானே வர முடியும். இருக்கிறதுல இருந்து வேற ஒண்ணு யோசிக்கிறதுல இருந்து தானே வர முடியும். அந்த மாதிரி இருக்காது. ஏற்கனவே சக்சீட் ஆனது ஏதோ அதான் செய்யணும், அல்லது ஏதோ தோன்றதுல ஏதோ ஒண்ணு மாத்துறது. எப்படி பார்த்தாலும் இந்த சின்ன கேட் வழியா ஒரு நிமிஷத்து ரீல் வழியா உங்களை வெளிப்படுத்திக்க வேண்டிய அந்த ட்ராப்புக்குள்ள மாற்றுறது, அதுவும் இது காரணம் தான். இந்த பைக்கை வாங்குறதுக்கான இன்னொரு ரீசன் வந்து நம்ம ரீல் போடணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அல்டிமேட் எய்ம். முதல்ல வந்து அதான். அதன் பிறகு வேகமா ஓட்டுறதுங்கிறது. இதுக்கு பழைய ஸ்டோரி என்னவா இருக்கும்? பேரண்டிங்ல வர்ற முக்கியமான பிரச்சனை தான். நோ சொல்ல முடியல உங்களால, நல்லாவே தெரியும். வாங்கி கொடுக்குற அத்தனை பெற்றோர்களுக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் அவர்கள் கூடுமான வரை ரெசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல பொருளாதார ரீதியா எவ்வளவு பேருக்கு தமிழ்நாட்டில் இது அஃபோர்டபுள்? இந்த பைக், இந்த மாதிரியான சூப்பர் பைக் எல்லாம் எவ்வளவு பேருக்கு அஃபோர்டபுள்? நிச்சயமா கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வாங்குற மாதிரி இருக்கும். பெற்றோர்கள் நோ சொல்ல தெரியலன்னு. அப்ப நோ சொல்ல தெரியாத பெற்றோர்கள் இந்த மாதிரி 19-20 வயசு பசங்க, நான் இந்திய ஐரோப்பால 19 வயசு பையனுக்கும் இந்தியாவில் இருக்கிற 25 வயசு பையனையும் நான் ஒரே தட்டில் தான் வைப்பேன். ஏன்னா அதன் பிறகுதான் நமக்கு மெச்சூரிட்டி நம்ம ஆட்களுக்கு வரும். ஏன்னா நாம 20 வயசு வரைக்கும் பொத்தி வளர்த்துறோம். அவர்கள் சுயமா முடிவெடுக்கிறதுக்கான ஸ்பேஸும் தரதில்ல, அல்லது அதற்கு மெனக்கெடுறது கிடையாது. அடுத்ததா எல்லாத்தையும் தான் வாங்கிக்கிறது. அவன் ஒரு கஷ்டத்தை படவே நாம அனுமதிக்கிறது இல்லை. பெரும்பாலான பெற்றோர்கள் தான் வாங்கிக்கிறாங்க. அல்லது பசங்க இல்லை சௌரியமா உட்காந்துட்டு கால் நீட்டி உட்காந்துட்டு அந்த பூனை பிஹேவியர் சொல்லுவாங்கல்ல, நீ எல்லாத்தையும் எனக்கு பண்றேன்னா அப்ப நான் தானே உனக்கு கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் வளர்த்துறோம். ஸோ இந்திய குழந்தைகள் புவர் பேரண்டிங்னால அவர்கள் தன்னுடைய முதிர்ச்சிக்கு வர்றதே 25 வயசு ஆயிடும். ஸோ நான் அந்த ஏஜ் வரைக்குமே கூட இந்த மாதிரியான பைக் வாங்குறதுங்கிறது
முன்பே இருந்த ஏகப்பட்ட பிஹேவியரல் இஷ்யூஸோட ஒரு விளைவு தான் அது. இந்த மாதிரி ஒரு பொருளை விரும்புறது. சிம்பிள். இதற்கு இன்னொரு சைடு இருக்கு, வாங்கிட பிறகு வரப்போற கான்சிக்வன்சஸ். இதை மாதிரி இருக்கிற குழந்தைங்க பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்க? தன் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு பொருளை நம்புறாங்க. தான் மீது ரொம்ப பலவீனமான மரியாதை இருக்கும். இவர்கள் எந்த புது முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. கிரிட்டிசிசம் பிடிக்காது. அடுத்தது என்ன, ஒரு ஒரு நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் இருக்கலாம். நான் பர்சனாலிட்டி டிசார்டர் நான் சொல்லலை, நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் இருக்கும். நான் தான் சென்டர். என்டைட்டில்மெண்ட் டிசார்டர் இருக்கும். நீங்க எல்லாம் எனக்கு செய்ய வேண்டியது, நீ தானே பெத்த, எனக்கு செய். நான் ஏன் படிக்கல, நீ எனக்கு வேண்டியதை செய்யல. நான் பார்த்துருக்கேன், நீ ஏன் இன்னொரு குழந்தைய பெற்றுக்கல, அதனால தான் என் லைஃப் ஸ்பாயில் ஆச்சுன்னு அப்பா அம்மாவை குறை சொல்ற பையன் எனக்கு தெரியும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சோம். இந்த மாதிரி எதுக்கும் பிளேம், எல்லாத்துக்கும் இன்னொருத்தர் மேல பழி போட்டு தப்பிச்சுக்கிற ஒரு ஒரு பர்சனாலிட்டியா உருவாக கோலமாவு கம்பெனி வச்சிருந்தது நீயா நானால வந்தாரு. என்ன வந்து இன்ஜினியரிங் சேர்த்துட்டாங்க சார், பிடிக்காத சப்ஜெக்ட்ல என்ன சேர்த்து விட்டாங்க. நான் கோலமாவு கம்பெனி வச்சிருக்கேன். இல்லையா, என்னால போய் யாருக்கெல்லாம் வேலை செய்யாம ரொம்ப வருஷமா வீட்டுல இருக்க பசங்க கூட நடந்த நீயா நானா அவர் என்ட்ரில தான் பேசிருப்பாரு. இல்ல இந்த மாதிரி எனக்கு அந்த அந்த நினைவு இருக்கு. ஒவ்வொருத்தர் சொன்னது, நினைச்சப்ப வேலைக்கு போவேன், உனக்கு கீழே இருக்கவங்க நினைச்சப்ப அவங்க வேலைக்கு வரட்டும். இது வந்து பொறுப்பின்மை, இது சாய்ஸ் இல்ல. ஒரு பைக் வாங்கி கொடுக்கிறது இந்த அளவுக்கு வரைக்கும். ஆமா, ஏற்கனவே ஒரு ஒரு இல்ல இப்போ டிமாண்டிங்கா இருக்காங்களான்னு கேக்குறேன் நானு. இப்போ என்னோட முன்னாடி அப்படி இருக்கும்போது இப்போ பைக் போய் கேட்கறது, அப்பா அம்மாட்ட கேட்கறதுன்றது அவங்கள சங்கடப்படுத்தும்னு நினைக்கிற நிறைய பசங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துக்க முடியுது. எல்லாம் அவங்களாம் வேலைக்கு போய் வாங்கினதையும் நான் பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாருக்கெல்லாம் ரொம்ப காசு இருந்ததோ அவங்களால கொஞ்சம் ஈஸியாக வாங்க முடிஞ்சது. மற்றபடி பெரும்பான்மையானவர்கள் அவங்க வேலைக்கு போய் தான் வாங்குறாங்க. இப்போ அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கா, எனக்கு நீ வாங்கி கொடுக்கணும், எனக்கு வந்து கன்ஃபார்ம் பைக் வேணும், நீ வாங்கி கொடுக்கணும், பைக் கொடுத்தா தான் காலேஜ் போவான், இல்லை முன்னாடி இருக்கிறதும் இப்போ இருக்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கா? இப்போ நிறைய ரொம்ப ஒரு ஒரு நியாயமா ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே வாங்கிடுறாங்க. தான் சம்பாதிக்கிறதுக்கு முன்பே பெரும்பாலான பசங்க தங்களுக்கு வந்து நீ எப்படியோ எனக்கு பைக் வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிறது இருக்கு, நிறைய இருக்கு. அது ரொம்ப காமனா எல்லா ரிலேட்டிவ்ஸ்ல. முன்னாடி ரீல்ஸ் எல்லாம் அதனால தெரியல, இப்ப தெரியுது, அப்படி எடுத்துக்கணும். ரீல்ஸ் வந்து என்னன்னா அந்த பிரச்சனைய ஆம்பிளிஃபை பண்ணுது, இந்த சிக்கலை. அதாவது இது குறித்து அடையாளம் இல்லாம இருக்கிறவனுக்கு, இது குறித்து அறிமுகம் இல்லாம இருக்கிறவனுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா அது அந்த ஆசையை தூண்டுது. இப்போ முன்னாடி என்ன ஆகும், நீங்க படிச்சு காலேஜ் போகும்போது உங்க கூட இருக்கிற வசதியான ஒரு பையன் பைக்ல வருவான், அவனை பார்த்து நம்மளும் பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை வரும். அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். இப்போ என்னன்னா 8வது 9வதுல ரீல்ஸ் வழியா பசங்களுக்கு அது தெரிஞ்சிருது. ஒரு சூப்பர் பைக்கை ஓட்டி பார்க்கணுங்கிற ஒரு ஆசையை வந்து நாம 15-16 வயசுல தூண்டிடுறோம். அப்ப என்ன ஆகுதா, வீட்டுல அடம் பிடிச்சிட முடியுது. மற்ற எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சு அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிற குழந்தைங்க இதுக்கும் சேர்த்து அடம் பிடிக்கிறாங்க. வெறுமனே பசங்களை மட்டும் குறை சொல்லணுமான்னு நான் மாட்டேன். இது வெறுமனே அவங்க சமூக ஊடகங்களால் தூண்டப்படுறாங்கிற ஆங்கிள் மட்டும் இல்லை. பேரண்ட்ஸுக்கு அந்த ரிஸ்கை அசஸ் பண்ற திறன் இல்லை, அறிவு இல்லை. நீங்க 11 வயசு பையன்கிட்ட ஸ்கூட்டரை கொடுக்கறது மாதிரி ஒரு அடி முட்டாள்தனம் இருக்க முடியுமா? கொடுக்குறாங்க. நான் பார்த்து பல குழந்தைகள் பஸ்ல இருந்து அம்மாவை 12-13 வயசு குழந்தைங்க பைக்ல கூட்டிட்டு வராங்க. அவசரத்துல காலை ஊன தெரியுமா, ஒரு எமர்ஜென்சியில ஆக்சிலேட்டரை முறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே இருக்கும். அல்லது ஒன்ன கூப்பிட வர்ற கையில பைக்கை கொடுத்துட்ற ஒரு 4 தெரு தள்ளி போய் அவனால வேற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில என்கேஜ் ஆகிறதுனால கண்காணிக்க முடியுமா? அவன்கிட்ட ஒரு பைக் இல்லைன்னு சொன்னா சைக்கிள்ல போக முடிகிற தூரம் தான் போவான், அவனை தேட முடியும். உன்னால பைக்குன்னா 10 கிலோமீட்டர் கூட போகலாம், உங்களால கண்காணிக்க முடியாது. இந்த அறிவே இல்லாம அது ஏதோ பிள்ளை கொடுத்துடுறத, அது ஏதோ அதோட சீரியஸ்னஸே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு அவன் கார் எடுத்துட்டு போய் எங்கேயோ ஆக்சிடென்ட் பண்ணானா, மைனஸ் 2 வீலர் ஆக்சிடென்ட் பண்ணாங்க, 2 வீலர் யூஸ் பண்ணாலே 25,000 ரூபாய் ஃபைன் போடலாம், அப்பாவை ஜெயில வைக்கலாம். சராசரியா எல்லாரும் பண்றாங்க. அது யோசனையே கிடையாது, தாராளமா கொடுத்துட்றாங்க. நான் 10 வயசுக்கு முன்பே 2 வீலர் கொடுத்த பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறோங்கிற அறிவே இல்லை இவங்களுக்கு. அப்புறம் நாளை பின்ன அவன் கேட்டுதான் அழுவான், எனக்கு வேணும்னு கேட்டுதான் அழுவான். நீ கஷ்டத்தையெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, அதாவது ரொம்ப வேண்டாம், 2.5 லட்சம் ரூபாயோட மதிப்பு தெரியாதான் தானே அதை கேட்பான் இந்த வயசுல. 2.5 லட்சம் ரூபாயோட மதிப்பு தெரியலன்னு சொன்னா உன்னோட உழைப்போட மதிப்பு அவனுக்கு எப்படி தெரியும்? தான் உழைக்கணுங்கிற எண்ணம் எங்கேருந்து அவனுக்கு வரும்? வித்து கொடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த கோர்ஸ் படிச்சாதான் ஆப்பிள் கிராஃபிக்ஸ் படிக்க போறதுக்கு முன்னாடியே, கிராஃபிக்ஸ் படிக்கணும் திடீர் ஆசை பையனுக்கு, இந்த கிராஃபிக் டிசைனிங், கிராஃபிக்ஸ் இல்லை கிராஃபிக் டிசைனிங் படிக்கணும். படிக்க போறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆப்பிள்
ஓகே, நீங்க சொல்றது வந்து இது பண்ணாதான் நான் அதை பண்ணுவேன்னு சொல்றதுன்றதே ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் தான். எல்லா சில சமயங்கள்ல இருக்கலாம். ஓகே, நீங்க ஒரு சில விஷயம் நீங்க கட்டாயப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் செய்ப்பா, நான் இதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நான் இதெல்லாம் செய்யறேன், எனக்கு நீ வாங்கி, ஓரளவுக்கு ஹெல்த்தியா இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு அவசியமானதா இருக்கணும். அதற்கு ஒரு போதுமான உழைப்பு செலுத்துறாங்கன்னு இருக்கணும். ஒரு 2 லட்சம் ரூபாயோட மதிப்பு தெரியாத ஒரு குழந்தை எப்படி தான் லைஃப்ல செட்டில் ஆகும்? தன்னுடைய எதிர்காலத்தை வந்து அவன் எப்படி தீர்மானிப்பான்? இப்போ வந்து ஃபியூச்சருங்கிறது கிட்டத்தட்ட பாதுகாப்பு இல்லாததா ஆயாச்சு. ஒரு எதிர்காலத்தை குறித்து மதிப்பிட தெரிஞ்ச ஒரு குழந்தை தான் ரிஸ்க் எடுக்காது, அடுத்தவனை அனுசரிச்சு போகும், இதெல்லாம் இருக்கும்ல. இப்போ எனக்கு என்ன, நாளைக்கு எல்லாரோடையும் அனுசரிச்சு இருந்தால் தான் நாளைக்கு என்னால் சேஃபாக இருக்க முடியும், நல்லா இருக்க முடியுங்கிற அறிவு இருக்கும். அது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒரு குழந்தை மேலும் மேலும் ஐசோலேட் ஆகும். இந்த மாதிரி இந்த குரூப் எல்லாமே நீங்கள் இந்த 2 வீலர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்துலேயும் பெரும்பாலும் பாருங்க, ரேஸ் போகிற எல்லாரும் ஒருத்தர் விழுந்து அடிபட்டானா ரேஸ் போகிறவன் தப்பிச்சு தான் விடுவான். காப்பாற்றுற சீன் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் போகிறவன் தான் காப்பாற்றிருக்கான். விட்டுட்டு போவாங்க, அப்படியே விட்டுட்டு போவாங்க. நான் ஹோசூர்ல ஒரு ஸ்கூல் ரோட்ல பார்க்குறேன், மகனை அழைச்சிட்டு வரும்போது. நல்ல அகலமான ரோடு, ஆனால் நிறைய ஆட்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது எதிர்க்க வந்த வண்டியை மோதிட்டானுங்க 3 பசங்க. மோதி கீழே விழுந்துருச்சு. நான் அந்த ரோடோட கார்னர்ல நிற்கிறேன், அங்கே மோதிட்டான். மோதி கீழே விழுந்துருச்சு. அந்த முகத்தில் அந்த பதட்டம் அந்த பசங்களுக்கு தெரியுது. ஸ்கூல் கோயிங் கிட்ஸ், 9வது படிக்கலாம், 8வது இல்லை 9வது படிக்கலாம், அந்த மாதிரி பசங்க. முகத்தில் அப்படியே அந்த நடுக்கம் வந்துருச்சு. ஆனால் வண்டியை நிறுத்தலை, வேகமாக ஓட்டிட்டு வர்றாங்க. அந்த சேஃபான தூரத்தை தாண்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் இனி பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பயம் அப்படியே ஒரு ஒரு பெருமிதமா, வெற்றி பெருமிதமா இருக்கு. 2 பேரை, ஒருத்தர் ஒரு மிடில் ஏஜ் ஒருத்தர் இருக்காரு, பின்னாடி ஒரு அம்மா உட்காந்து இந்த 2 வீலர்ல உட்காந்துருக்காங்க. கீழே விடலை, சுதாரிச்சவர் ஊனிட்டாரு, அவங்க அம்மா ஜஸ்ட் அந்த கையை ஊனி கீழே இது பண்ணிட்டாங்க. விதின் அ மினிட் அந்த பையனுக்கு அந்த முகம் வந்து ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை காட்டுது, தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. சீரியஸ்னஸ் ஒரு சிசிடிவி, இது இந்த ஆக்சிடென்ட் சீரியஸ் ஆச்சுன்னா உங்களுக்கோ எனக்கோ அது எப்படி தோணும்? நம்பரை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஏதாவது கீழே விழுந்தவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம நாளை பின்ன பதில் சொல்லணும். அல்லது அதன் பிறகு நம்ம இப்படி தள்ளி விட்டுட்டோமே ஒரு ஆளை, இந்த எண்ணம் எதுவுமே அங்க இருக்காது. அந்த வயசுல பொறுப்பே இல்லாம பைக் வாங்கி கொடுத்துருவாங்க, பொறுப்பே இல்லாம இவனுக்கு ஓட்டி நம்ம வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இவர்கள் அதனாலதான் இதை வந்து ஒரு கொலை கருவிங்கிற. அதுல நீங்க உங்களை அறியாம நீங்க வேகமா போறீங்க. நீங்க சொல்லும்போது இப்ப ரீசெண்டா பெங்களூரு ஹைதராபாத்ல ஒரு 2 பசங்க தீபாவளி டைம்ல நினைக்கிறேன், குடிச்சிட்டு பைக் எடுத்துட்டு போய் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் பண்ணி பஸ் பத்திக்கிச்சு. ஆமா, அது வந்து ஒரு 2 லுமன்ஸ், 2 பசங்க, 2 பேர் போய் அவனுங்க பெட்ரோல் போடுற வீடியோ வச்சு, அதுக்கப்புறம் அந்த வண்டி பஸ்ஸோட இதுக்குள்ள போய் மாட்டி கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் இறந்து போனாங்க. சின்ன சின்ன இந்த மாதிரியான நம்ம பார்வைக்கு பெருசா தெரியாத பல விஷயங்கள் ஒரு யோசிக்கவே முடியாத பெரிய பிரச்சனைகளுடைய ஆரம்பம். இதெல்லாம் கேட்வே. இந்த ஹான்ஸ் வந்து ஒப்பீட்டளவில் ஒரு பெரிய சிகரெட் மாதிரி தான் அது. ஆனா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த ஹான்ஸை பயன்படுத்தும் போது அது ஒரு கேட்வே ட்ரக். ஏன்னா அது பத்தாது. அவன் வந்து சோறு டயர்டா இருக்குன்னு குடிக்கல, தூக்கம் வரக்கூடாதுன்னா அவன் சாப்பிடல, அவனுக்கு போர் அடிக்குது, லைஃப் போர் அடிக்குது. போர் அடிக்கிறதுக்காக ஒன்று ஒரு கிர்ன்னு இருக்கிறதுக்காக ஒன்று எடுக்கிறான். அது 2 வருஷம் கழிச்சு கிர்ன்னு இருக்க போறது இல்லை. அப்பப்போ அடுத்தது போகலாம். எங்க எதுக்கு போதா? இப்போ ஒரு பேரண்ட் வந்து ஹான்ஸ் பையன் போடுறான்னா பயப்படுறாங்க. பட் 8 வயசுல 2 வீலர் எடுக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல பேரண்ட்டுக்கு. ஆனா இதுக்கு ஈக்குவலான பிரச்சனை இருக்குது. அது நீங்க இப்போ அப்புறம் 4000 ரூபாய் திருடி மெத்துக்கு போவான், யாரு கண்டுபிடிக்கிறது? அதே போலதான் இங்க 2 வீலர்லையும் அடுத்த எல்லைக்கு போவாங்க. இவர்கள் பொறுப்பே இல்லாம வளர்க்கறதுக்கு கொடுக்குற லைசன்ஸ் தான் அது. ஸோ இதை எந்த வகையிலையும் அதை இவங்க சொல்ற உழைப்பு, ஏழைங்க வாங்கக்கூடாதா, இதெல்லாம் வந்து கொழுப்படுத்த டைலாக் அது. சரியா? இது வந்து நீங்க உங்களோட குழந்தைய ரிஸ்க் எடுக்கல, உங்க பிள்ளைய குட்டிச்சோறாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளம். வீட்டில் உட்காந்துங்க, வீடியோ கேம் ஆடுவீங்க, ஃபோனை கொடுத்து குட்டிச்சோறாக்குங்க, தொலையட்டும், அது சூதாடி என்னமோ ஒன்று பண்ணட்டும். பைக்குங்கிறது என்னன்னா இன்னொருத்தன் லைஃபையும் சேர்த்து ரிஸ்க் எடுக்கிறவங்க. இந்திய சாலைகள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு ஸ்பீடா போறது அளவுக்கான இருக்கா? எங்க குண்டு குடி வரும்னு தெரியாது. இன்னொன்று பைக்ல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, பெற்றோர்கள் பலருக்கு, அம்மாங்க பல பேருக்கு அது தெரியாதுங்கிறதுனால சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சின்ன கல் எடரை விட்டுச்சுன்னா 80 கிலோமீட்டர்ல போற ஒருத்தனுக்கு ஒரு கல் எடரை விட்டுச்சுன்னா அதோட டேமேஜ் எப்படி இருக்கும்னு தெரியாது. சிம்பிளா ஒரே ஒரு கல், உங்க பிள்ளை வந்து உலகமாக அஜித்குமார் மாதிரி நல்ல ரேசராகவே இருக்கட்டும், ஆனா உங்க குழந்தை 100 கிலோமீட்டர்ல போகுதுன்னா ஒரு சின்னோண்டு கல்லு சரிச்சு விட்டுரும், ஒரு பள்ளம் சரிச்சு விட்டுரும், அல்லது பக்கத்துல வர்றவன் லேசா அந்த கண்ணாடி தட்டுச்சுன்னா டைரக்ஷனை மாட்டி விட்டுரும்.
45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்ல இந்திய சாலைகள் அவ்வளவுக்கு தான் தரமானது. நீங்க ஹைவேல போகலாம், ஒரு 70-80 போகலாம் ஹைவேலையும் கூட 2 வீலர் சேஃப் கிடையாது, ஜாக்கிரதையா போகணும். ஒருத்தன் வந்து லேசா தட்டி விட்டான்னா அவ்வளவுதான், காலை முழுக்க நீங்க தூக்கி சுமக்கிற மாதிரி ஒன்று வரும். ஈசிஆர்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் வீடியோ எல்லாம் பாருங்க, கார்லாம். யாஷிகா ஆனந்த் செத்தே போயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம். ஆமா, எது ஓடிட்டு இருக்க கார்ல இருந்து ஜன்னல் வழியா வெளியில போய் விழுற அளவுக்கான ஆக்சிடென்ட் அது. யாஷிகா வெளியே வந்துட்டாங்களா? இல்ல, அவங்க இல்ல, கூட இருந்தவங்க அப்படியே பிச்சுட்டு வெளியில. ஆமா, கடப்பாறையை வச்சு உடைச்சு எடுத்தவங்க எல்லாம் உண்டு. ஸ்காடா காரை நான் கோயம்புத்தூர்ல பாத்திருக்கேன், லாரிக்கு அடியில அப்பளம் மாதிரி அடியில போயிடுச்சு மொத்த காரும். லாரிக்கு அடியில என்ன வேகத்தை வந்து அடிச்சிருப்பாங்க. ஸ்பீட் பிளைண்ட்னஸ் இருக்கும். ஏன்னா இந்த வயசு எதிர்காலத்தை குறித்து மதிப்பிட தெரியாது அவர்களுக்கு. மூளை பின்னிருந்து முன்ன, உள்ள இருந்து வெளியில இருந்து தான் வளரும். ஸோ உங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து சின்ன வயசுல 18 வயசுல 17 வயசுல அல்லது 20 வயசுல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அந்த லாஜிக்கலா முடிவு பண்றது என்னன்னா, நம்பிக்கையையும் ஃபேக்டையும் பிரிச்சு பார்க்குற திறன். அது நம்ம ஊர்ல பெருசுங்களுக்கே நிறைய கிடையாது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகும் இந்தியன் இதுல. அது வேற. பட் சின்ன வயசுல அது இருக்கவே இருக்காது வாய்ப்பு. அப்போ அந்த வேலிடிட்டி தான் தேவைப்படும். அப்போ அந்த ரிஸ்க் டேக்கிங் மேலதான் ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ கூடுதலா உங்களால ரெண்டையும், அந்த எதிர்காலம் குறித்த ஆபத்துக்களை மதிப்பிட தெரியாது, பாசிட்டிவா உங்களுக்கு மெஷர் பண்ண தெரியாது. அதை வந்து மூளை நெக்லெக்ட் பண்ணிடும். அதை பார்த்துக்கலாம், இது எனக்கு நடக்காது அப்படின்னு சமாதானப்படுத்திக்கலாம். 1000 ஆக்சிடென்ட் எனக்கு அது நடக்காது. நீங்க பல சமயத்துல பாருங்களேன், இது நீங்க இந்த பிஹேவியரை 20 வயசுல ஒருத்தர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது இதை பார்க்கலாம். இவ்வளவு ரிஸ்க் இருக்கே, அது எனக்கு நடக்காது. அப்படி ஒரு தன்னை சமாதானப்படுத்தி, ஏன்னா அந்த ஆர்வம் அதை ஓவர்டேக் பண்ணிடும். இந்த சூழல் இருக்கும்போது நாம இப்படி ஒரு செயலை என்டர்டெயின் பண்ணவே கூடாது. எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இப்போ பாய்ஸ் அண்ட் பைக் நான் சொன்னான்ல, பசங்களோட பைக்கை வந்து பயங்கரமா ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, பாய்ஸோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து பைக் தான். பசங்களுக்கான உங்களுக்கு அந்த மாதிரி பைக் மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லவ்லாம் இருந்ததா? அதை ஓட்டணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயமா இருந்ததா? இல்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பைக் வாங்கணுன்ற மாதிரி ஆசை உங்களுக்கு இருந்துச்சா? தெரிஞ்சுக்கிறதுக்கு? இல்ல எங்க பேட்ச்ல பல பேருக்கு அந்த மாதிரி இல்ல. எனக்கும் கிடையாது ஆக்சுவலா. எனக்கு பைக் வந்து ஒரு யூஸ் பண்றதுக்கான, எனக்கு இந்த பைக் தான் வாங்கணும், இந்த பைக்ல தான் போகணுன்ற மாதிரி எனக்கு பெருசாலாம் இல்ல. என் அண்ணா வந்து எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தான். எனக்கு வந்து ஒரு புல்லட் ஒன்று வாங்கி கொடுத்தான். அது அவனுக்கு என் மேல இருக்க லவ்னால அவன் எனக்கு வாங்கி கொடுத்தான். நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எந்த ஏஜ்ல? 25 வயசு 24 வயசு வாங்கி கொடுத்தான். நான் பைக் ஓட்டுவேன் நார்மலா. எனக்கு எல்லா பைக்குமே ஒரு எனக்கு வந்து நான் மேபி அவன் பைக் வாங்கி கொடுக்கலாம், என்ன பைக் வாங்கியிருப்பேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருப்பேன். எனக்கு அது போதும், நான் பைக் போயிட்டு வரதுக்கு போதும். எனக்கு மற்றபடி பெருசா லவ்லாம் பைக் மேல இருந்தது இல்ல. ஃபாஸ்டா போறதெல்லாம் ஆப்வியஸா இருந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சும்மா அப்படி ஓட்டி பாக்குறது அதெல்லாம் வந்து ஜாலியா இருந்திருக்கு. பட் இன் ஜெனரல் வந்து பசங்க பைக் அப்படின்றது ஒரு பயங்கரமா ஒரு ரொமான்டிசைஸ் செய்யப்பட்ட ஒன்னாதான் இருக்கு. அது ஒரு இன்ஃபுளுன்ஸை ஏற்படுத்துதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. கெத்துனா நீ எந்த சிகரெட் அடிக்கிறா ஒரு கெத்து, அப்போ பைக்ல போறதுன்றது ஒரு கெத்து அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதோட இம்பாக்ட் விளம்பரங்கள் வந்து அது ஒரு மேன் திங் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதான் மேன் திங் தான் நான் கேட்க வரேன். இந்த டியூக் பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விளம்பரத்தை எல்லாம் பாத்தீங்களா, டியூக்கோ பல்சர் விளம்பரமோ ரோட்ல போறதா காட்டுறாங்க. வீலிங் சரிச்சு இப்படி நிறுத்துறது, இதெல்லாமே மேல் அந்த அவனுடைய அந்த முரட்டு ஆண்மை அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு இதா விளம்பரம் தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரோடு. அதை விட அந்த பியர் ப்ரெஷர், ஒருத்தன் வாங்கிட்டு வருவான், ஒருத்தன் வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அது வரும். அதுக்கு முன்னாடி இது முன்பு நடந்திருக்கு. 80s 90s கூட ரொம்ப பணக்கார பசங்க RX 100ல வருவாங்க. ஆனா வீடு எது கேட்டாலும் கிடைச்சிருங்கிற சூழல அன்னைக்கு வைக்கல. வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு. இப்போ எங்க ரிலேட்டிவ் பையன் அவன் ஃபாரின் போகிறதுக்கு பணம் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்குறான். சித்தப்பாட்ட வந்து கேட்குறான், ஊரில் தஞ்சாவூர் பக்கத்தில். அவர் வைக்கல பிடிங்கி போட்டுட்ருக்காரு. அவன் வந்து கல்ஃப் ஏதோ போகிறதுக்கு நினைக்கிறான், பணம் கேட்குறான். எங்கடா இங்கெல்லாம் படம் இருக்கு, ஒரே அந்த வார்த்தை தான், வைக்கல நிறுத்த கூட இல்லை. எங்கடா அவ்வளோ பணம் இங்கெல்லாம் இருக்கு, வேணா விட்டுரு அப்படின்னு முடிச்சிட்டாரு பஞ்சாயத்தை. தன்னோட சொந்த சித்தப்பா அவன் கேட்கறது ஒரு அந்த உரையாடல் வந்து, ஐயோ நம்ம பிள்ளை ஏங்கி போயிடுமே அந்த மாதிரி எல்லாம் ஒழுதும் இல்லை. ரொம்ப கேஷுவலா அது வந்து அந்த ரிக்வஸ்ட் வந்து மறுக்கிறாங்க. எதிர்த்து எல்லாம் கேட்க முடியல, வந்து வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கவலையில வந்தாங்களே தவிர. இப்போ எனக்கு அந்த காட்சியெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா, அதே ஆட்கள் தான் பேர பிள்ளைங்க கேட்கும்போது அடிச்சு பிடிச்சிட்டு வாங்கி தராங்க. யார் வந்து நிர்தாட்சண்யமா மறுத்தாங்களோ தன்னோட குழந்தைகளுக்கு அவங்களோட கோரிக்கை, அங்க வந்து
ஒன்றா இருப்பாங்க. இவங்க ஒரு ஒரு பெரிய பாகுபாடுலாம் இருக்காது. அப்பாட்ட இல்லைன்னா சித்தப்பாட்ட கேட்குறது அதெல்லாம் நடக்கும். இப்போ மாதிரி ரொம்ப கம்ப்ளீட்டாக அந்த ரொம்ப டிட்டாச்சான குடும்பங்கள் இல்லை. அதனால சொல்கிறேன் நான். ஸோ தன்னோட தன்னோட குழந்தை ஒன்று கேட்டு அதை இயல்பாக மறுக்க முடிகிற ஆட்களால் இன்னைக்கு தான் பேர பசங்கள்ட்ட அதை மறுக்க முடியல. அது ஒரு சோஷியல் ப்ரெஷர் மாதிரி ஆயிட்டு இருக்குது. நோ சொல்லாமல் வளர்த்துட்டு பிரச்சனை வந்து அவர்களுக்கு நோ சொல்லி பழக்கம் இல்லைங்கிறதுலாம் இந்த சிக்கல் ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் தெரியும் பைக் ஒரு இஷ்யூன்னு சொல்லி, இது ஒரு நேரத்தை போல இருக்காதுன்னு சொல்லி. உங்கள் கண்ணுக்கு வெளியில் போனால் அவர்கள் ஸ்பீட் லிமிட்டை நீங்கள் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு வெளியில் பசங்களோட இருக்கும்போது அது போகும்னு நமக்கு தெரியும். பெரிய பிரச்சனை என்னென்னா அவர்களுக்கு மறுக்க வரல குழந்தைங்கள்ட்ட. 2 பேருமே பிளாக்மெயிலை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. நான் உனக்காக இவ்வளோ பண்ணேன்னு பேரண்ட்ஸ் ஒரு சைடு பிளாக்மெயில், என்னை பற்றி நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பசங்க ஒரு பிளாக்மெயில். இதை வந்து பிளாக்மெயில் வந்து ஒரு ரொட்டீன் நடவடிக்கையாக போச்சு வீடுகளில். பைக்குக்கும் அந்த ரிஸ்க், அந்த பைக்கோடதுலையும் இந்த போதாமை தான் அல்லது இந்த சின்ன குற்றம் தான் பெரிய இதில் வந்து நிற்குது. நீங்கள் நோவா 3-4 வயசுல ஆரம்பிக்கணும். மார்க் எடுக்கிறதுக்கு, ஸ்கூல் போகிறதுக்குலேருந்து அமைதியாக இருக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்குமே நாம் வந்து ஒரு 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 பிளாக்மெயிலையும் லஞ்சத்தையும் நாம் வந்து நார்மலாக்கி வச்சுட்டோம். அதனால தான் இவங்களோட அழுகையை எதிர்கொள்ள முடியாமல் தான் இந்த பிரச்சனை பெரும்பாலும் நடக்குது. நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா மைனர் குழந்தைகள் வண்டி ஓட்டுறதும் ஹை ஸ்பீடு பைக்கோட பர்சன்டேஜும் தான் பெருமளவு இருக்கும். ஆக்சிடென்ட்ஸ் வந்து அது இந்த பிரச்சனையின் ஒரு சின்ன பகுதி. ரோட பாதுகாப்பு இல்லாததா மாத்துனது, பயன்படுத்துவோரை பொறுப்பு இல்லாததா மாத்துனதுங்கிறது என்னன்னா, இது ஒரு மாதிரியான ஒரு சமூக விரோத செயல். அது ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டி. ஒரு மைனர் கிட்ட பைக் கொடுக்கறது, மைனர் கிட்ட வண்டியை கொடுக்கறது, எந்த யூனிஃபார்ம் வண்டியில் ஸ்கூட்டரோ ஏதோ ஒன்று கொடுக்கறது. எப்போ செய்யலாம்னா ஒரு சூப்பர்விஷன் கூட நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கலாம் ஏதோ ஒரு சமயத்தில். ஆனால் அதை அணுகிறதுக்கான எந்த அனுமதியும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. 18னா 18ல் கற்றுக்கலாம். ஈவன் நான் 21 வயசுக்கு முன்பு பைக்கு பசங்கள்கிட்ட அவங்க சொந்தமாக பைக் வச்சுக்கிறதுங்கிறது பேராபத்துன்னு சொல்லுவேன். இப்போது இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த குழந்தை எக்ஸைட்மெண்ட் இல்லாத குழந்தை, ஒரு பைக்குக்கு வெறி பிடிச்சி அலையிற ஒரு குழந்தைன்னா வாழ்க்கையில் பரவசத்தை பார்க்காத குழந்தை. அதற்கு அது பத்தலைன்னு சொன்னால் அடுத்த ஸ்டேஜ் என்ன? இந்த எக்ஸைட்மெண்ட்டை வேற எது கொடுக்கும்? அவன் உழைக்க மாட்டான், சத்தியமாக உழைக்க மாட்டான். ஏன்னா இது இருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு வேற அடையாளம் இருக்காது. இதுக்கு மேலே அந்த இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற அந்த பரவசம் இருக்கு இல்லையா, அதை பைக்கால் கொடுக்க முடியும். மீதி எல்லாத்துக்குமே ஒரு உழைப்பு தேவைப்படும். அவர்கள் எதற்காக உழைக்க போகிறதில்ல. அல்லது இந்த கிக் ஒர்க்கராக போவாங்க. சில விதிவிலக்குகள் இருக்கலாம், நான் பொதுவாக சொல்கிறேன். கிக் ஒர்க்கராக போகலாம், அது இருக்காது. இப்போ எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்போ? ட்ரக்ஸை தவிர வேற என்ன இருக்கு பாதை? அடுத்தது அதான் போவாங்க. பைக்குமே ஒரு கேட்வே ட்ரக்னு சொல்றீங்க. ஆப்வியஸ்லி தேடி போகலாம். நான் ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை, பைக்கை பத்தின பிரச்சனைன்றது பைக் வாங்கி கொடுத்தா ஆக்சிடென்ட் ஆயிரலாம் அப்படின்றது மட்டும் கிடையாது. இல்லை, அதுல பிஹேவியரல் கான்சிக்வன்சஸ் இருக்கு அண்ட் மற்ற பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அக்கௌண்ட் யாருன்னே தெரியாது, நான் ஒரு ரொம்ப பாமரர் ஒருத்தரோட அக்கௌண்ட்டை வாங்கி சட்டவிரோதமா பணத்தை சீட் பண்ற கம்பெனிகள் பயன்படுத்துறாங்க, அது இருக்கு. வெறுமனே ட்ரக் அடிக்டா ஒருத்தன் போறான்னு வச்சுக்கோங்களேன், ட்ரக் அடிக்டா ஆகிறான்னா வெறுமனே ட்ரக் அடிக்டா இருந்து சாவாங்கிறது இல்லை அவனோட தலைவிதி. ஒரு கட்டத்துல அவன் வந்து ஒரு டிராஃபிக்கரா மாறலாம். பொருளை எடுத்துட்டு போய் சேர்க்கிற ஒரு ஆளை ஏன் ஒரு ட்ரக்கை ஆல்ரெடி அவன் அடையாளம் தெரியக்கூடாதுக்காக என்ன பண்ணுவான்? பெரும்பாலான சமயங்கள்ல ஒரு ட்ரக் அடிக்ட் தான் அதை கொண்டு போய் சேர்க்கிற கொரியர் சர்வீஸை பண்றான். அங்க போய் மாட்டலாம். இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அண்ட் முக்கியமா இந்த மாதிரி ஒரு எல்லாத்திற்கும் பழி போடுற ஒரு என்டைட்டில்மெண்ட் இஷ்யூ இருக்கிற ஒரு பையனா இருந்து எது குறித்தும் கூடுதல் உழைப்பு இல்லாம நீ தான் எனக்கு செய்யணும்னு சொல்ற ஒரு குழந்தை, இனிஷியேட்டிவ் எடுக்காத ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அது என்ன ஆகும்? உருப்படாது, கஷ்டம். அது ஒரு சமூகத்துக்கான ஒரு த்ரெட். அது ஒரு ரொம்ப சின்ன பிரச்சனைய பெருசா அலங்காரம் பண்ற மாதிரி தெரியலாம். பட் இந்த ரிஸ்க் எல்லாம் இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. எந்த ஏஜ்ல இருந்து பைக்லாம் நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணலாம்? இல்ல, ஒரு கட்டத்துல நம்ம சட்டப்பூர்வமா நமக்கு 18 வயசுக்கு மேல அதுக்கு தடை எதுவும் கிடையாது. பட் ஒரு irresponsible கிட் அது பைக்கை ஒரு செலிப்ரேஷனா பாக்குறது அப்படின்றது ஒரு பிரச்சனை அப்படின்றீங்க. பைக் ஓட்டுறது, பைக் தான் என்னோட மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட். இல்ல நான் அது பைக் ஒரு பயன்படுத்துறதுங்கிறது வேற. நீங்க ஒரு வேலையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலையில இருக்கோம்,
அல்லது எனக்கு வேற வேற கடமை இருக்கு, நான் இதுல பொறுப்பா இருக்கேன்னு சொன்னா இதன் மீதான இந்த பேரார்வமே வராது. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் தேவைப்படும். இது சீன் காட்டுறதுக்காகன்னு வரும்போது சீன் காட்ட வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குங்கிறது அதுதான் பாயிண்ட். நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்போ அதுதான் நான் கேட்டேன். இப்போ எனக்கு வந்து பைக் ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் தேவைப்படல. எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாவும் எனக்கு வீட்டுல வாங்கி கொடுக்குறாங்க, அண்ணா வாங்கி கொடுக்குறான், புல்லட்ன்றது ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தது. ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடி இதுதான் வாங்கணும், இந்த பைக் தான் வாங்கணும்னா எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பைக் இருந்தா நல்லா இருக்கும், ஓகே போயிட்டு வரலாம், கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வரலாம், ட்ரெயின்ல போவானா, போய் காலைல அதுக்கு போவானா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கிளம்பி போலான்றதான் இருந்துச்சு. பைக் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை. அது உங்களை வந்து பரவசப்படுத்துது. நீங்க ஒரு பைக் ரேசர்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல எந்த ரேசராவது ரோட்ல ஹை ஸ்பீட்ல போயெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. முதல் விதி என்னன்னா, ஒரு ரேஸ் ஓட்டுறவனோட முதல் விதி என்னன்னா, அந்த இடத்துக்கான விதிகளை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான். இந்த இடத்துல இப்படி இருக்கணும்னா அதை செய்யணும், இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும்னா அதை செய்யணும். இதான் அவங்களோட ரூல். அது வேற ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ல, ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்ல வேணா ஒரு ரேசர் வந்து ரோட்ல இப்படி போகலாம், மற்றபடி அவங்க விதியை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுதான்னா நீங்க ஏதோ ஒரு விளையாட்டா அதை செய்யலாம். ரேசிங் ஸ்போர்ட் அப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கான பிளாட்ஃபார்ம்ன்றது இது கிடையாது. சோசியல் மீடியால பந்தா காட்டுறீங்கன்னாலும் அதை காட்டி நீங்க சீன் போடுறீங்கன்னா உங்களுக்கு வேற திறமை இல்லை, நீங்க காட்டுறீங்கன்னு அர்த்தம். என் பைக்கை தவிர வேற எதன் வழியாகவும் என்னை அடையாளப்படுத்திக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது கொஞ்ச நாள்ல பத்தாம போகும், எல்லாமே பத்தாம போகும். பாய்ஸ் அண்ட் பைக்னு சொன்னால நிறைய பொண்ணுங்க பின்னாடி வந்துருப்பாங்க, பாத்துருக்கீங்க? ரீல் அந்த வீலிங் பண்ணும்பொழுது நிறைய பேர் விழுந்தும் வாடுறாங்க, அதுவும் நிறைய நான் பாத்துருக்கேன். அதுவும் பொண்ணுங்க வந்து கட்டி பிடிச்சி உட்காந்துருப்பாங்க, வீலிங் பண்ணும்போது நிறைய அந்த வீலிங் வந்து மிஸ் ஆகி டமால்னு கீழே விடுறதெல்லாம் கூட பார்க்க முடியுது. அவங்களுக்கு என்ன எக்ஸைட்மெண்ட் இது? நான் ஏன்னா இது பாய்ஸ்ன்னு பேசுனதுனால இப்ப கேக்குறேன், பெண்களுக்கு அதுல இருக்கிற ஈடுபாடு என்ன அப்படின்னு. இல்ல அவங்களுக்கு ஒரு மேன் வந்தா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்ல அதுவும் ஒரு உட்காந்துட்டு போறதுல கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட், ஓட்டுறதுல உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட் மாதிரி அந்த த்ரில் இருக்குல்ல. இப்போ குழந்தைய தூக்கி போட்டு பிடிக்கிறோம்ல, ஆமா, ஏன் குழந்தை அதை ஏன் என்ஜாய் பண்ணுது? அது ஏன்னா அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயத்தை வந்து மூளை உருவாக்குது. ஆனா உங்களுடைய தர்க்க அறிவு என்ன செய்யுதுன்னா, எங்க அப்பா தூக்கி போட்டு பிடிக்கிறாரு, நான் ஒரு சேஃபான இடத்துல இருக்கேன், அப்ப அந்த பயத்தை உணர்றேன். ஸோ அந்த பயம் வந்து எனக்கு என்ஜாயபிளா இருக்கு. பேய் படம் பார்க்கறது அப்படியே தான். ஒரு இடத்துல பயப்படுறீங்க, ஒரு செகண்ட்ல சுதாரிக்கிறீங்க, இது வெறும் படம் தான் சொல்லிட்டு. ஸோ அந்த பயத்தின் பிறகு அந்த உணர்றோம்ல, அந்த அந்த பரவசம் இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. உட்காந்து போறவங்களுக்கு அதே தான், அவங்களும் இதே கேட்டகரி தான். ஒரு ஹை ரிஸ்க் பிஹேவியர், எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய பயமோ அதுவல்ல அந்த ஏஜ்ல இருக்காது, பயம் இல்லாதவர்கள், இதெல்லாமே சேர்ந்ததான். இதுல ஹை ரிஸ்க் பிஹேவியர்ல நீங்க பாத்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகள்ல வந்து டீனேஜ் பிரெக்னன்சி ஒரு ஹை ரிஸ்க் பிஹேவியர். அதை பத்தின அதோட கான்சிக்வன்சஸை பத்தின பயம் இல்லாம போறது, அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில போயிட்டு பிரெக்னன்சிக்கு போறதுங்கிறதுல அது ஒரு ஹை ரிஸ்க் ஆக்டிவிட்டி, பாதுகாப்பு இல்லாம இருக்காங்கிறது. இங்க அந்த மாதிரியான ஒரு வேலை. இது எங்க கொண்டு போய் நிறுத்துங்கிற அறிவு இல்லாம செய்யற வேலை. அகைன் இதுல முக்கால்வாசி ரோல் பெற்றோர்களுக்கு உண்டு. நோ சொல்ல பயிற்றுவிக்காமல் குழந்தைகளுக்கு பயந்து இதெல்லாம் கொடுத்துட்டு வயிற்றுல நெருப்பு ஓட்டிட்டு உட்காந்துருக்குது உங்களோட. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியம் பண்ணுவாங்க, என் பிள்ளை மெதுவாக தான் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, பாம்பே பக்கத்துல பூனேல ஒரு ரெசார்ட் ஏதோ அந்த பக்கத்துல பிடிக்கிறாங்க, 200 பசங்களை அரெஸ்ட் பண்றாங்க இந்த ட்ரக் பார்ட்டியில. சொல்லி வச்ச மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் இப்படிதான் சொன்னாங்களாம், என் பிள்ளைக்கு தெரியவே தெரியாது, கூட இருக்க பசங்க தான் கெடுத்துட்டாங்கன்னு 200 பேருமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் வந்து தன் பிள்ளைக்கு ஜாமீன் போடுறதுல இவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. சாதிப்பாங்க, இல்லவே இல்லைன்னு சாதிப்பாங்க. தஷ்வந்த் எல்லா நமக்கு ஒரு சிக்கல் இருக்கு, எல்லா பேரண்ட்டு கிட்டையும் பெரும்பாலான பேரண்ட்டுகிட்ட தஷ்வந்தோட அப்பா இருக்காரு, கொஞ்சமோ ஜாஸ்தியோ. அதனுடைய விளைவு தான் நிறைய நாம் அனுபவிக்கிறோம். அண்ட் ஒருவேளை ஒருத்தர் ப்ராப்பரா இருந்தாலும் அந்த சோஷியல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுல வந்து நமக்கு போதுமான சப்போர்ட்டோ அனுபவமோ இல்லை. எனக்கெல்லாம் பர்த்டே குழந்தைகளுக்கு கொண்டாடுறதுங்கிறது எனக்கு அது அவ்வளவு விருப்பம் இல்லாத ஒரு வேலை. பட் ஸ்கூல்ல அது நடக்குதுங்கும் போது எனக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னன்னா, எல்லாரும் செய்யறாங்கும் போது எனக்கு இருக்கிற ஒரு சாய்ஸ் என்னன்னா, அதை ரொம்ப மினிமமா எப்படி செய்ய முடியும். ஒரு கட்டத்துல இப்ப என்னன்னா, நெகோசியேஷன் எந்த அளவுக்கு வந்துட்டேன்னா, கேட்கலாம் வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று சொல்லு, அதை வாங்கிக்கலாம், பசங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன், சரி ரைட்டு, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்ற மாதிரி ஆகுது. அஃப்கோர்ஸ் அதுவும் செய்யலாமா செய்ய வேணாமாங்கிறது இல்லை,
பட் நம்ம சின்ன சின்ன பிளஷர்ஸ் எல்லாம் கொடுக்க தாராளமா கொடுக்கலாம். நான் வந்து அது ஒரு மினிமலா ஆமா வச்சுக்கலாம். அது மினிமலா. எனக்கு இதுல என்னன்னு சொன்னா அது ஒரு இன்ஸ்டன்டா எதுவும் கிடைச்சிட வேண்டாம். நாளைக்கு இது நிஜமா அவனுக்கு இப்ப தீர்மானிக்க முடியுது இல்ல அவனால கொண்டு வந்து எல்லாரும் செய்யறத நான் செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்ப நான் சாய்ஸ் அங்க கொடுத்துட்றேன். நாளைக்கு வந்து இல்ல எனக்கு கேட்க தான் வேணும்னா கேக் இருந்துச்சுன்னா இது இல்லைன்னு சொல்ல வேண்டியதான். அவ்வளவுதான். கொடுக்க கூடாதுன்றதுல எனக்கு அந்த இடத்துல எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா அவனுக்கு மதிப்பு இவ்வளவுதான், நமக்கு இவ்வளவுதான் இருக்கும், இதுல எதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற அளவுக்காவது யோசிக்கட்டும் அப்படிங்கிறதான். அல்லது சைக்கிள் வேணும்னு கேட்குறாங்களா, சரி ஓகே இப்போ ஒரு வருஷம் நடந்து போறீங்கன்னா வேன் காசு மிச்சம், அந்த காசுல நான் வாங்கி தரேன் அப்படி சொல்லி தான் வாங்கி கொடுத்தேன் சைக்கிளை. ஸோ இதை ரிப்பேர் பண்றதுன்னா சின்ன மாற்றம் வந்து ரொம்ப சின்னதான். நோ சொல்றது என்ன ஒரு சாதாரண வேலை. ஆனா அந்த நோ சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கணும்னு சொன்னா நீங்க உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப உறவுகள்ல வந்து ஒரு முதிர்ச்சியோடு இருக்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட குற்ற உணர்வு வராமல் இருக்கிற அளவுக்கான மற்ற வேலையை செய்யணும். அதாவது போதுமான நேரத்தை செலவிடுறது, அல்லது என்னோட விரும்பத்தகாத பழக்கங்கள் அல்கஹாலிசம் இது என் குழந்தைகிட்ட வந்து குற்ற உணர்வு உருவாக்குது, நான் வந்துட்டு ஓவரா ஃபீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா நான் அதை குறைக்கணும். வீட்டில் சண்டை போடுறேன் எனக்கு தெரிஞ்சே, வீட்டை வந்து ஒரு 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 விரும்பத்தகாத இடமா மாத்துறேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த சண்டையை ஹேண்டில் பண்றதுக்கு ஏதோ ஒன்று வழியை பார்க்கணும். இல்லை அந்த பியர் ப்ரெஷர் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பியர் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நான் என்ன வேலை செய்யணும்னு பார்க்கணும். இல்லை என்னுடைய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் இதுக்கு காரணம், என் குழந்தைகிட்ட அவனுடைய சக்திக்கு மேலே எதிர்பார்க்குறேன், அதனால அவனை போட்டு டார்ச்சர் பண்றேன், அந்த டார்ச்சருக்கு ஈடா நான் அவனுக்கு செல்லம் கொடுக்குறேன் அப்படின்னா நான் அந்த டார்ச்சரை குறைக்கணும். சின்ன வேலை தான். ஒரு வரி நீங்க படிக்க வேண்டியது ஒரு வரியா இருக்கலாம், ஒரு வாசகத்தை படிக்க வேண்டியது இருக்கலாம். ஆனா அந்த ஒரு வாசகத்தை படிக்கணும்னா உங்களுக்கு எல்லா ஆல்பபெட்டும் தெரியணும்ல. அதை போலதான் இது. என் கூட பெங்களூர்ல வேலை பார்த்தாங்க ஒரு பொண்ணு. அவங்க பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பிரச்சனையில இருந்தது, அதனால அவர்கிட்ட இருந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைக்காது. பட் இவங்களுக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க, கிராமத்துல இருந்து, கர்நாடகால ரொம்ப பின்தங்கிய கிராமத்துல இருந்து வந்தவங்கன்றதுனால பையனை படிக்க வச்சிடணும்னு பெரிய ஆசை. இவங்களோட 4 மாசத்து சம்பளம், அந்த பையனோட ஃபீஸ் 4 மாசத்து சம்பளம். யோசிச்சு பாருங்க, பெங்களூர்ல அவ்வளவு ஃபீஸை கட்டுறாங்கன்னா அந்த ஃபீஸுக்கு தகுந்த எதிர்பார்ப்பை பையன் மேல வைக்கிறாங்க. அவனால அதை மீட் அவுட் பண்ணவே முடியல. அது அந்த வீட்டையே நரகமாக்குது அவங்களுக்கு. இந்த பையனோட உறவை சீர்படுத்தணும்னு சொன்னா அவங்க இந்த செலவை வந்து குறைக்கணும், அல்லது செலவானா ஆயிட்டு போகுது, அவனால என்ன பண்ண முடியுதோ இந்த இடத்துல அதிகபட்சம் என்னால என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு. இதுக்கு கைடன்ஸ் கிடைக்கிறது எனக்கு அது ஒரு சிக்கல், நான் ஒத்துக்கிறேன். இதை ப்ராப்பரா இதை வழி நடத்துறதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் இல்லை. நம்ம சோஷியல் மீடியா இதில் மீடியாவோட வளர்ச்சி, எந்த செய்தியும் உங்களால சுலபமா அணுகிற முடியும், சரியான செய்தியை தேடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்போது தான் ஃபேக் நியூஸ் நிறைய பரவுது. எப்போ மருத்துவ சிகிச்சைகளுடைய அட்வான்ஸ்மெண்ட் தெரியுது, ப்ரிவென்ஷன் எவ்வளவு சாத்தியங்கிறது டெவலப் ஆகும்போது தான் நான் தடுப்பூசி போட மாட்டேன்னு தேவையில்லாம போய் காட்டுல வரலாம்னு கிளம்புறேன். தடுப்பூசி கலிஃபோர்னியாவில் எடுத்த ஸ்டடி ஒன்று நான் பார்த்த வரைக்கும், இந்த சோஷியல் மீடியா காலத்துக்கு பிறகு அந்த தடுப்பூசி போட மாட்டேங்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ஸோ அதுதான் வேகமாக வளருது. இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் மோசமாக இருக்கு, நம்ம வாழ்க்கை சூழ்நிலை மோசமாக இருக்கு, எதிர்காலம் டஃப்பாக இருக்கு, இது எல்லாமே இருந்தாலும் கூட ஸ்டில் பெற்றோர்களுக்கு இதை சரி பண்றதுல இன்னமும் வாய்ப்பு நிறைய இருக்கு. மேபி 14-15 வயசுல கொஞ்சம் கஷ்டம். நீங்க அதுக்கு முன்னாடி எந்த வயசுல, 1 வயசா 3 வயசு 10 வயசுனாலும் கூட உங்களால ஒரு குறைந்தபட்ச கட்டுப்பாட்டை எடுக்கிறதுக்கான கஷ்டத்தை சொல்லி வளர்க்கறது இல்ல, நம்ம கஷ்டப்படுறோம்ன்றது குழந்தைக்கு தெரியக்கூடாது. மேபி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த காசை வந்து எண்ணி வைக்கிறதுலாம் சொன்னாங்கல்ல, ஓகே, பைக் வாங்கும்போது மேபி அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் அவங்களுக்கு கடத்திருந்தா, பசங்களுக்கு கடத்திருந்தா மேபி இந்த மாதிரி ஒண்ணு பண்ண முடியாதோன்னு எனக்கு தோணுது. இல்ல அது பிள்ளை கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும், வளர்க்கக்கூடாதா? ஏன்னா 2 டைப் இருக்காங்க. 2 டைப் இல்ல, மெஜாரிட்டி டைப் வந்து கஷ்டம் தெரியக்கூடாது பசங்களுக்கு, பாவம் ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அது தெரியாம அவங்க எப்படியாவது நம்ம வந்து இது பண்ணிடணும் தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கணுமா? அப்படி இல்ல, அதை வந்து ஒரு 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 பர்டனா, ஒரு லெக்சர் மாதிரி அதை கஷ்டத்தை சொல்றது இல்ல. அவர்கள் உங்களுடைய சிரமத்துல ஒரு பங்கு எடுக்கணும். 2வது என்ன அஃபோர்டபுளோ அந்த அளவுல கொடுக்கணும். உங்களோட கஷ்டங்கிறது அவங்களுக்கு அறிமுகமாகணும். அது ஒரு பார்ட்டு தான். அவர்களும் தனக்கான தேவைகள்ல ஒரு குறைந்தபட்ச எஃபர்ட்டை போட்டு தான் அவங்களுக்கு அது கிடைக்கணும். நீங்க உங்க பையன் மார்க், உங்க பையனோ மகளோ அவங்க மார்க் என்ன எடுக்கணுங்கிறத நீங்க ப்ரெஷர் போடலன்னா அது சரி, அதுக்காக ப்ரெஷர் போட்டீங்கன்னா அது தப்பு. ஆனா ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நீ படிக்கணும், உன்னுடைய கல்விக்கான நேரத்தை நீ இந்த நேரம் செலவு பண்ணணும், 1.5 மணி நேரமாவது நீ வீட்டுல
படிக்க உட்காரணுங்கிற ப்ரெஷர் நீங்க போட்டுதான் ஆகணும். அது அந்த அந்த ஸ்கூல் அந்த கல்விக்கு கெடுக்கிற நியாயம். அதுல ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா அதை நீங்க சரி பண்ணலாம். அப்படி அவர்கள் குறைந்தபட்ச உழைப்பை போட்டிருக்கணும், குறைந்தபட்ச காத்திருப்பு இருக்கணும், குறைந்தபட்ச டாலரன்ஸ் இருக்கணும், சகிப்புத்தன்மை. இப்ப துக்கத்துக்கு எத்தனை பேர் குழந்தைங்களை அனுப்புறாங்கன்னு எனக்கு தெரியல. கல்யாணம் சாவுக்கெல்லாம் குழந்தைங்களை கூட்டிட்டு போறது இருக்கு இல்லையா, அது அந்த அந்த வேலையில கூட என்கேஜ் பண்றது அதுவே ஒரு சலிப்பூட்டுற வேலையா இருக்கு குழந்தைங்களுக்கு. என்ன ஏன் போட்டு டார்ச்சர் பண்ற, விட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது என்கேஜ் பண்ணும்போது தானே அவங்களுக்கு சமூகத்துல வேற என்னென்ன வேலை இருக்குன்னாவது தெரியும். சொசைட்டியோட இன்டராக்ட் பண்றாங்க. சொசைட்டியோட அவர்கள் பிடிக்கலங்கிறதுலாம் கிடையாது. பக்கத்துல தெருவுல வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது, ஆமா, டெத்துக்கு போறது, வெறும் சினிமா தியேட்டர் ஹோட்டல் மட்டுமே கிடையாது. ஓகே, என்டர்டெயின்மெண்ட் வேலை மட்டும் இல்ல லைஃப். சமூகத்துல உனக்கு ஒரு ரோல் இருக்கு. ஆமா, உனக்கு பிடிக்காதவங்க வீடுனாலும் கூட அவங்களுக்கு வேண்டிய கடமைன்னா நீ செஞ்சுதான் ஆகணும். பக்கத்து வீட்டோடு உனக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்களோட போய் வாங்கிட்டு வரதோ கொடுக்குறதோ இந்த வேலையை நீ செஞ்சுதான் ஆகணும். நீ இந்த இடத்துல ஒரு பார்ட்டுங்கிறத ஒரு முரட்டு பாடமா இல்லாம இயல்பா அதை கத்து தர்றது வழி. நாம அதுல ஒரு 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 பெரிய தேக்கத்துலதான் இருக்கோம்னு நினைக்கிறேன். பல பேருக்கு அது முடியல அல்லது தெரியல. இதெல்லாம் செய்யும் போது இந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் சரியா பண்ணிட்டோம்னா அடுத்து இதை கொண்டு போறது சுலபம். 18 வயசுல ஒரு பையன்கிட்ட நிர்தாட்சணியமா முடியாதுன்னு உங்களால சொல்ல முடியாது. அது வரைக்கும் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணுவான்னா அவர்கள் ஒண்ணு தான் மேல பழிய போட்டுக்காங்க. நான் உனக்கு வேண்டாத பிள்ளைய போயிட்டேனா, நீ அவனுக்கு மட்டும் செய்யறியே, எனக்கு செய்யலையே, நீ எதுக்கு என்ன பெத்த, இந்த மாதிரியான பிளாக்மெயிலுக்கு தான் போவான். நீங்க அந்த நோங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்றது. அண்ட் அவங்களுக்கு ஒரு இது 18 வயசுல வளர்ந்தவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு மேல ஏன் அறிவு கெட்டின வகையில கஷ்டம். நான் சொல்றேன்றதுனால அதுவே எதுன்னு இல்லை, அதுக்கு ஒரு வழி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் அப்படின்ற அடிப்படையில் வச்சுக்கலாமா? இவ்வளவு அவநம்பிக்கை எல்லாம் வேண்டாம். என்னோட ஏரியா சின்ன தானே. நான் என்ன அந்த ஸ்கூல்ல 8 வருஷம் வேலை பார்த்துருப்பேன், 7-8 வருஷம் வேலை பார்த்துருப்பேன். இது என்ன ஒரு அனுபவமே இல்லை. இதுக்கு அடுத்தது இருக்கு, இன்னும் பல பேர் இருக்காங்க, தாண்டி போறதுக்குலாம் இருக்காங்க. சரி பண்ணணும்னு நினைச்சா சரி பண்ணலாம். ஆமா, நீங்க அல்ஜிப்ரா போய் பால்வாடி டீச்சர்ட்ட சொல்லி கொடுங்கன்னா முடியாது. அப்கோர்ஸ் ஒரு பால்வாடி டீச்சருக்கு குழந்தையோட வளர்ப்புல ஒரு ரோல் இருக்கு, அந்த அளவுல தான் அது. அதை போலதான் நான் இல்லைன்றதுனால அது. இன்னொரு முக்கியமான கேள்வி இறுதி கேள்வியா வைக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் அவங்கள காப்பாத்துறது, அவங்கள எப்படி தப்பிக்க வைக்கிறது, இப்படி நிறைய பேசணும். நம்ம எப்படி தப்பிக்கிறது? இப்ப நான் தெருவில் போறேன் ரோட்ல, எனக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. தப்புன்னு ஒரு ராஷ் திடீர்னு ஒரு தெருக்குள்ள 80ல இருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். என்ன இடிக்கிற மாதிரி போயிருக்காங்க. அந்த ரோட்ல வயசானவங்க போயிருக்காங்க, குழந்தைங்க போயிருக்காங்க. யோசிப்போம், ஒரு செகண்ட் ஃபிளிப்பா இருந்தா செத்தே போயிருவாங்க. அந்த அளவுல வேகமா ஓட்டி நம்ம உயிரை எடுக்கிறாங்க. நம்ம என்ன பண்றது அதுக்குன்னு கேட்கிறோம். ரோட்டுக்கே போகாம இருக்குதா என்ன, எப்படி இதை நம்ம எடுத்துக்கிறதுன்னு கேட்கிறேன். நீங்க சொன்ன அந்த முக்கியமான கேள்வி, இவன் நம்ம நாசமா போறது இல்லாம ரோட்ல போற எல்லாரையும் அடிச்சு தூக்கி காலி பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடுறானுங்க. எப்படி இதை நம்ம ஃபேஸ் பண்றது? முதல்ல இது எப்படி அந்த பைக் வேணுங்கிற ஆசை ஒரு இளைஞனுக்கு அவனோட சுற்றத்தினால வருதோ, இதை வாங்கி கொடுக்க கூடாது, இதை தடுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரை நாம நம்முடைய சோசியல் மீடியா நடவடிக்கைகள்ல நம்மளோட பேச்சுல அதை ஒரு மூமெண்டா ஆரம்பிக்கிறது தான் வழி. இது தப்பு அப்படிங்கிறத உங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி அதாவது ஒன்று வாங்குறாங்கன்னா இது நியாயம் இல்லை. உழைப்புல வாங்கினாலும் இப்ப எல்லாரும் வாழ்த்துக்கள் போறதெல்லாம் தப்பு தான். இப்ப நீங்க உழைப்புல வாங்குனே சொல்லிடலாம். அது ஒரு இந்த பையனுக்கு டப்புன்னு வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு அந்த வேலையை வச்சு கூடாது, தப்புதான். ஆமா, பேரண்ட்ஸுக்கு இதை வாங்கி தர்றது ஒரு கிரைம்ங்கிறத, ஐ மீன் தண்டனை இல்லைன்னாலும் கூட இது ஒரு பொட்டன்ஷியல் கிரைம். சொசைட்டிக்கு நீ பண்ற சொசைட்டிக்கு செய்யற ஒரு ஹார்ம். இது ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கைங்கிறத அழுத்தமா சொல்லலாம். அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி இதன் மீதான ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அது ஒரு அந்த அழுத்தத்தை அதிகமா எல்லாரும் செய்ய அத்தனை பேரும் அந்த ப்ரெஷர் போடும்போது இந்த போலீஸ் நடவடிக்கை இந்த சைடு திரும்பலாம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அடுத்த 1 வருஷம் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு, லைசன்ஸ் பிடிக்கிறது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு, ட்ரிபிள்ஸ் இதெல்லாம் பெரியவங்க போறது அதெல்லாம் கூட விட்டுட்டு, ஹெல்மெட்டை கூட விட்டுட்டு, சின்ன சின்ன இடங்கள்லையும் நின்று மைனருங்க வண்டி ஓட்டுறது, ஹை ஸ்பீடு இந்த மாதிரி ஓட்டுறவங்க, ரேஸ் போறவங்க, இவங்க மேல இந்த லைசன்ஸ் இல்லாம சின்ன பசங்க, ஏன்னா ஒரு 50 வயசுக்காரர் லைசன்ஸ் இல்லாம ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேகமா போறது இல்லை. அவரோட எதிர்காலம்ங்கிறது அவர் இனிமே போய் ஒருத்தர், ஏன்னா இத்தனை வருஷம் வண்டி ஓட்டுறவர் இனிமே போய் ஒருத்தர் அடிச்சு கீழே மோத போறாருங்கிறது இல்லை. எனிவே ஆல்கஹால்ல பிடிக்கணும். இந்த ஒரு 18-19 வயசு பையனை, 20 வயசு பையனோட வயலேஷன்ஸை இன்னைக்கு நீங்க நிறுத்துறீங்கன்னா அவனால அடுத்த 30-40 வருஷத்துக்கு
ரோடை வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம். டிடிஎஃப் இது பண்ண மாதிரி. ஆமா, லைசன்ஸை கொடுக்கறது. இந்த வேலையெல்லாம் செய்யும்போது, இந்த நடவடிக்கை எடுக்கும்போது அவர்கள் லைசன்ஸ் வாங்குற ப்ராசஸ் இன்னும் டஃப் ஆக்கணுன்றாங்க. கனடாலேயோ கல்ஃப்லையோ நீங்க ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு 10th எக்ஸாம் எழுதுற மாதிரி. அது இங்க சர்வசாதாரணமா அந்த அந்த இடத்துல வர்ற ஊழலை ஒழிக்கிறது, இதை மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா நெக்ஸ்ட் 30-40 இயர்ஸ். நான் இப்போ இந்த ஆந்திரா விபத்து ஒரு ரெட் லைட் அலாரம். அது என்னன்னா, ஒரு 2 பேர் மட்டும் சாவ போறது இல்ல, அல்லது வழக்கமா என்ன பெடஸ்ட்ரியன் சாவான், பெரிய டேமேஜ் இல்ல. இப்ப போய் ஒரு பஸ் சொர்வி 40 பேரை 20 பேரை முடிச்சிடுற அளவுக்கு போகுதுன்னு சொன்னா இது இன்னும் வேர்ஸ்ட் ஆகலாம். அந்த ஆங்கிள்லயாவது ஒரு சமூக அழுத்தமா இதை உருவானா டிடிஎஃப்க்கு கிடைக்கிற ஆதரவு, அவருக்கு இருந்த ஃபேன் பேஸ் அப்படின்றதுதான் பைக்குக்கும் பசங்க மத்தியில இருக்கிற கிரேஸுக்குமான சம்பந்தம். அது எவ்வளவு பெரிய அபாயம்ன்றதுக்காக டிடிஎஃப் அதுல ஒரு சின்ன பார்ட் தான். இதுல பைக் கம்பெனிஸோட விளம்பரம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரோல் இருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டிடிஎஃப்க்கு ஒரு ஆதரவு இருக்குல்ல, டிடிஎஃப்கான ஃபாலோவர்ஸ், இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ், நீங்க சினிமா நடிச்சிட்டாரு, இது எல்லாமே பைக்கு பின்னாடி இருக்கு. நீங்க அதுலயும் கூட அந்த விளம்பரத்தோட ரோல் பாருங்க. கண்டும் காணாம கேர்ள்ஸ் ரொம்ப ஏன் ஹை ஸ்பீட் பண்றதுன்னா, கேர்ள்ஸ் வர்ற விளம்பரங்கள் வந்து அவங்க ஒன்னா போவாங்க, மெதுவா தான் போவாங்க. ஆமா ஆமா ஆமா, பிச்சிட்டு போறதெல்லாம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரியான. சோ இது பிளசண்டா இருக்கும், பிளசண்டா இருக்கும். அவங்க வந்து ஒரு சிக்கல் இல்லாத ஒரு பைக்கிங்க அந்த விளம்பரங்கள் காட்டுது. சின்ன வயசுலயே அந்த சைல்ட்ஹுட் இன்ஜெக்ஷன் மாதிரி மூளையில இன்ஜெக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணா அந்த பைக் விற்காது, ஸ்ப்ளெண்டர் மாதிரியான பைக் மட்டும்தான் போகும். ஸோ இது எல்லா இடத்துலயும் செய்ய வேண்டியிருக்கு. நாம ஒரு விளம்பர சூழலை மாற்ற முடியாது. ஒரு அம்மா கஷ்டப்பட்டு ஒரு டாக்டர் 7-8 வருஷம் போராடி அதுக்கு ஒரு தடையை கொண்டு வந்தா, சிம்பிளா ஒரு ஜட்ஜ் வந்து தடையை தூக்கி போட்டு போறாரு இருக்கிற ஸ்டாக்கை விற்கிறதுக்கு. நாம அதனால இந்த ஜுடிஷியல் சிஸ்டமை நம்புறது அப்படின்றதெல்லாம் நம்ம நம்புறதுக்கு அவசியம் இல்லை. ஒரு சமூக அழுத்தத்தை நம்மளால உருவாக்க முடியும். உங்க சுற்றத்துல இருக்கிறவங்க கிட்ட இதை தயக்கம் இல்லாம பேசுங்க. பைக் வாங்கி கொடுக்கறதுக்கு பசங்க பண்ணக்கூடிய ப்ரெஷரை வாங்கக்கூடாதுன்றத பேரண்ட்ஸ் மத்தியில ஒரு ப்ரெஷரா உருவாக்கணும். ஒருவேளை அப்படி சொல்றதுனால ஏழை பைக் வாங்க கூடாதா அப்படின்னு ஒரு அம்மா கேட்டுச்சுன்னா, அவங்க சகவாசம் போனா கூட பரவாயில்ல, அவங்கள நட்புல வச்சுட்டு நமக்கு ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. இந்த ப்ரெஷர் உருவாகும் போது நாம ஓரளவு பாதுகாப்பான ஒரு ரோட்டை எதிர்பார்க்கலாம். அண்ட் நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு குற்றவாளியெல்லாம் பார்க்கல. பசங்க அவங்க விக்டிம் தான். பிரச்சனை என்னன்னா, நீ தெரிஞ்சு கல்லெடுத்து அடிச்சினாலும் தெரியாம கல்லெடுத்து அடிச்சினாலும் எனக்கு வலி மாற போறதெல்லாம் இல்லை. நீ அப்பாவிங்கிறதுனால நீ தூக்கி போட்ட கல் எனக்கு வலிக்காம. அதுதான் ஒரு டிவி சோமுன்னு சொல்லி ஒரு நண்பர் தான், பத்திரிகைக்காரர். அவங்க யூடர்ன்ல அவங்க மனைவி நிக்கிறாங்க பைக்ல, பின்னாடி வந்து இந்த மாதிரி ஹை ஸ்பீட் ஒரு பைக் பசங்க அடிச்சு போட்டு கால் 4 இந்த இதுல வந்து 4 துண்டா உடைஞ்சது அவங்க ஒய்ஃப். ராஷ் டிரைவிங், மைனர் டிரைவிங்னால வர பிரச்சனையை வந்து வீட்டுக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா, எங்க அம்மா வந்து ஒரு சின்ன பசங்க இடிச்சு அவங்க அடிபட்டாங்க, கால் அடிபட்டுச்சு அவங்களுக்கு. நான் மைனரா இருக்கும்போது பைக் ஓட்டி எங்க அத்தையை கவுத்து விட்டுருக்கேன். ஓகே, ஸோ இதோட சீரியஸ் நமக்கு தெரியல. அதனால இது ஒரு சமூக விரோத செயல். சமூக விரோத செயலுக்கு கீழே எதுவுமே இல்லை. அந்த மாதிரிதான் நம்ம மதிப்பிடணும். அண்ட் யாரோ ஒருத்தர் லைஃப்பை வந்து சூனியமாக்குறதுக்கான எல்லா தகுதிகளும் இந்த பிரச்சனைக்கு உண்டு. விளையாட்டு இல்லை, சும்மா போட்டு உடைக்கிறதோ கீழே போட்டு உடைக்கிற மாதிரியான ஒண்ணு இல்லை. அதோட சீரியஸ்னஸ் உணரணும். அதை நம்ம அளவுல அதை வந்து எவ்வளவு தீவிரமா செய்ய முடியுமோ அதை செய்யறதா நல்லது. ஏன்னா இந்த இடத்துல வெறுமனே அவர்கள் மட்டுமல்ல, சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு வேலைக்கு போற நம்மளும் இதுல மாட்டலாம். ரைட் தோழர், ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. பாய்ஸ், பைக் ட்ரிப், மிடில் கிளாஸ் லவ், பைக் தான் முதல் காதல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோவை முழுமையாக நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.